நம்முடைய ஆத்ம நாயகனான இயேசு கிறிஸ்துவின் நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. தகப்பன் தன் பிள்ளைகளுக்கு இறங்குகிறது போல கர்த்தர் தமக்கு பயந்தவர்களுக்கு இறங்குகிறார் என்று சங்கீதம் 103:13 நான் வாசிக்க கேட்டோம். நம்ம எல்லோருக்கும் ஒரே பிதா உண்டு. அவர் நம்மை ஜெனிப்பித்தவர், அவர் நம்மை சிருஷ்டித்தவர். அல்லேலூயா. தகப்பன் தன் பிள்ளைகளுக்கு இறங்குகிறது போல கர்த்தர் தமக்கு பயந்தவர்களுக்கு இறங்குகிறார். வந்திருக்கிற யாவருக்கும் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே வாழ்த்துகளையும் சமாதானத்தையும் நான் கூறிக்கொள்கிறேன். கர்த்தருடைய ஆத்மீக சமாதானமும் சந்தோஷம் உங்களை ஆளுகை செய்வதாக. உங்களுடைய வாழ்க்கையிலே நீங்கள் ஒரு தகப்பனை உடையவர்களாகவே இருக்கிறீர்கள். வயதானவர்களுக்கும் ஒரு தகப்பன் இந்த பூமியில் இருந்தார். இந்த பூமியில் தகப்பன் இல்லாத பிள்ளை என்று சொல்லி எதையும் சொல்ல இயலாது. ஒருவேளை நான் பிறக்கும் போது என் தகப்பனார் மரித்து விட்டார் என்று நீங்கள் சொல்லலாம் யாரையாவது, அல்லது இந்த பிள்ளையானவள் தன்னுடைய தாயின் வயிற்றில் இருக்கும் போதே தன்னுடைய தகப்பனார் மரித்து போனார் என்று நீங்கள் சொல்லலாம். பிரியமானவர்களே, இந்த பூமியில் வாழ்கிற எந்த மனுஷனும் மனுஷியும் தகப்பன் இல்லாமல் இந்த பூமியிலே வரவில்லை. ஒரு தாயும் தகப்பனுடைய ஒத்தாசை இல்லாமல், உதவி இல்லாமல் இந்த பூமியில் பிறந்ததாக எந்த மனிதனையும் நாம் சொல்ல முடியாது, எந்த மனுஷனையும் நாம் சொல்ல முடியாது. ஒரு தகப்பனும் தாயும் வளர்க்கிற அந்த வளர்ப்பை நாம் பார்க்கும்போது உண்மையாகவே எவ்வளவு ஆச்சரியமாக இருக்கிறது என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். நீங்கள் குறிப்பாக ஒரு தகப்பனும் தாயும் தன் பிள்ளையை வளர்க்கிற விதத்தை நீங்கள் கவனித்து அதன் வாயிலாக சில பாடங்களை, காரியங்களை கற்றுக்கொள்வதற்கு முதலாவதாக நீங்கள் என்ன செய்ய வேண்டும் என்றால், இந்த பூமியில் இருக்கிற சில விலங்கினங்களை, பறவைகளை நீங்கள் பார்த்தால் இன்னும் கொஞ்சம் கூட வாழ்க்கையிலே நீங்கள் உணர்ச்சி வசப்படுகிறவர்களாக மாத்திரமல்ல, உண்மையை புரிந்து கொள்ளுகிறவர்களாகவும் இருக்க முடியும். பொதுவாக நம்ம எல்லாருமே தகப்பன் தாயினுடைய பரிவில், அன்பில், அவருடைய வளர்ப்பில் இருந்து வளர்ந்தவங்க. ஏதாவது லட்சத்தில் ஒரு 2 பேரோ, கோடியில் ஒரு 4 பேரோ இருக்கலாம். ஒரு தகப்பன் தன் பிள்ளையின் மீது எவ்வளவு பரிவாக இருக்கிறான், ஒரு தகப்பன் தன் பிள்ளையை எப்படியெல்லாம் நேசிக்கிறான், எப்படியெல்லாம் போஷித்து காப்பாற்றுகிறான் என்பதை நாம் எல்லாருமே அனுபவபூர்வமாக அறிந்தவர்கள். காரியங்களை நாம் சரிவர விளங்கிக் கொள்கிறதில்ல. ஏன் தெரியுங்களா? நம்ம அம்மா தானே, நம்ம அப்பா தானே, ஏன் அப்பா தானே, ஏன் அம்மா தானே அப்படின்னு. அதே நேரத்தில் ஒரு மனிதனுக்கு நல்ல உணர்ச்சி பூர்வமான சிந்தைகளை மாத்திரமல்ல, உண்மையும் கற்றுக் கொடுக்கிற ஒரு பாடம் எவைகளில் இருக்கிறது என்றால், சில விலங்கினங்களை, பறவைகளை, மிருகங்களை, சீ கிரியேச்சர் அல்லது சீ அனிமல்ஸ் சொல்லப்படுகிற கடல் விலங்கினங்களை நாம் பார்க்கும் போதெல்லாம் நாம் தெளிவாக புரிந்து கொள்கிறோம். பாருங்க, ஒரு தகப்பனுடைய அன்பு, ஒரு தாயினுடைய அன்பு எத்தன்மை வாய்ந்தது என்பது. பூமியில் ஒரு சிலர், நான் ஏற்கனவே சொன்னது போல, வெகு சிலருக்கு வேணால் இந்த தகப்பனுடைய அன்பு, தாயினுடைய அன்பு கிடைக்காமல் போயிருக்கலாம். ஆனால் ஒன்றை மறந்து விடக்கூடாது, தகப்பன் இல்லாமல் இந்த பூமியில் வரவில்லை. இந்த வார்த்தையை தியானிப்பதற்கு முன்பதாக நான் சொல்லிக் கொண்டிருக்கிற காரியங்களை நீங்கள் கவனித்துக் கொள்ள வேண்டும். உங்கள் வாழ்க்கையிலே உங்களுக்கு என்று, உங்களை பராமரிப்பதற்கென்று, போஷித்து காப்பாற்றுவதற்கென்று, உடைய அந்த மெச்சூர்ட் ஏஜ், அந்த வாலிப வயது வர வரைக்கும் உங்களை தாங்கி, உங்களை சுமந்து, உங்களிடத்தில் பரிவாய் நடந்து கொண்ட உங்கள் தகப்பனை நீங்கள் எப்படி நினைக்கிறீர்களோ, அதை காட்டிலும் பன்மடங்கு நீங்கள் யாரை நினைக்க வேண்டும்? உங்களுடைய தகப்பன் இந்த பூமிக்கு வர உதவி செய்த கர்த்தரை நீங்கள் நினைக்க வேண்டும். எத்தனை பேர் ஆமான்றீங்க? என்னுடைய மனைவி ஒரு கேள்வி கேட்டாங்க. நேற்றைக்கு முந்தைய நாள் தாத்தாவுடைய இறந்த நாள் உங்களுக்கு தெரியுமான்னு கேட்டாங்க. உங்கள் அப்பாவுடைய இறந்த நாள் உங்களுக்கு தெரியுமான்னு கேட்டாங்க. எல்லா வருஷம் ஏறக்குறைய ஞாபகம் வந்துடும், ஆனால் இந்த வருஷம் நிஜமொழி ஞாபகம் வரல. அந்த நாளில் ஞாபகம் வருதோ இல்லையோ, அதுக்கு முந்தின நாட்களே, அந்த நவம்பர் வந்துட்டாலே என்னுடைய தகப்பனார் மரித்து போனது எனக்கு ஞாபகம் வந்துவிடும். அந்த நாளில் நான் எங்கே இருக்கிறேன்னு சொல்ல முடியாது. ஒரு ஊழியத்தில் இருப்பேன், ஃபாஸ்டிங்கில் இருக்கலாம். ஆனால் நான் அந்த தகப்பனுடைய நாளை நினைத்து நான் ஒரு ஜெப கூட்டம் நடத்துவதோ, அது ஒரு துக்கானுசரிப்பதோ கிடையாது. அவர் மரித்த அந்த வருடமே நான் அதை செய்யவில்லை. ஆனால் ஒன்றை புரிந்து கொள்ளுங்கள்,
தகப்பனுடைய அன்பை காட்டிலும் மேலான அன்பு தேவனுடைய அன்பு என்பதை நாம் புரிந்து கொண்டதால்தான் இந்த உலகத்திலே நம்மை பெற்ற, இந்த உலகத்திலே நம்மை ஜெனிப்பித்த தாயும் தகப்பனுடைய ஜென்மனாலோ அல்லது மரணனாலோ அதெல்லாம் நமக்கு பெரிதாய் தெரிகிறது இல்லை. என் தாயும் தகப்பனும் இல்லாமல் இந்த பூமியில் நான் வரவில்லை. என் தகப்பனுடைய பரிவினாலே அன்பினாலே நான் வளர்க்கப்பட்டது உண்மை. என் தகப்பன் என்னிடத்தில் காண்பித்த அன்பு வித்தியாசமானது. என்னுடைய சொந்த பந்தங்களோ என்னுடைய உறவினர்களோ நண்பர்களோ காண்பித்த எல்லா அன்பை காட்டிலும் முற்றிலும் வித்தியாசமான வேறுபட்ட ஒரு அன்பு தான் என் தகப்பனுடைய அன்பு. ஆனால் என் தகப்பனுடைய தாயினுடைய ஜென்மனாலோ அல்லது மரணனாலோ இதை காட்டிலும் எனக்கு எது பெரிதாக தெரிகிறது என்றால், என் தகப்பனும் தாய் இந்த பூமியில் உதிப்பதற்கு, இந்த பூமியில் பிறப்பதற்கு காரணமாயிருந்த என் கர்த்தரினாலே எனக்கு பெரிதாக தோன்றுகிறது. என் கர்த்தருடைய நாள், கர்த்தருடைய கிருபையினாலே எனக்கு பெரிதாக தோணுகிறது. அதையே பெரிதாக நினைக்க வைக்கிறது. பூர்வ அப்போஸ்தலர்கள், பூர்வ முற்பிதாக்கள், ஆதி அப்போஸ்தலர்கள், ஆதி முற்பிதாக்கள் இப்படிப்பட்ட சிந்தையுடையவர்களாக தான் இருந்தார்கள். உங்களால் ஒரு பிறந்த நாளை ஆகிலும் இந்த வேதாகமத்திலே பரிசுத்தவான்கள் கொண்டாடினதாக நீங்கள் காண்பிக்கவே முடியாது. பாருங்கள், ஒரு மரண நாள் ஆகிலும் தேவனுக்கு மேலாக அவர்கள் தன்னுடைய குடும்பத்தாருடைய மரண நாளுக்கு இடம் கொடுத்தார்கள், முக்கியத்துவம் கொடுத்தார்கள் என்று வேத புஸ்தகத்தில் நீங்கள் ஒன்றை ஆகிலும் காண்பிக்கவே இயலாது. பாருங்க, மறுபடியும் சொல்கிறேன், உலகத்தார் அல்ல, தேவனை விசுவாசிக்காதவர்கள் அல்ல, தேவனை விசுவாசித்து தேவனுக்காக வைராக்கியமை வாழ்ந்த ஜனங்கள்ல ஒருவரும் அதற்கு முதலிடம் கொடுப்பதில்லை. தாவீது கூட ஒரு இடத்துல சொல்லுகிறானே, தன் பிள்ளை மரணத்துக்கு ஏதுவாய் கடந்த போது அவன் உபவாசிக்கிறான், ஜெபிக்கிறான், தரையில விழுந்து கிடக்கிற ஒரு சாமானியனை போல, ஒரு சாதாரண மனிதனை போல, பலனற்றவனை போல, வாடலுள்ள முகத்தோட கூட பலனற்றவனாகவே தரையில விழுந்து கிடக்கிறான். நாட்கணக்காக, பல நாட்களாக கிடக்கிறான். ஆனால் ஒரு விஷயத்தை கவனிங்க, அவனுடைய அறைக்குள்ளாக ஒரு மனிதன், தன் மனைவி கூட வருவதற்கு அவன் அனுமதிக்கவில்லை. அழுது புலம்பிக் கொண்டிருக்கிறான், என் பிள்ளையின் மீது மனமிறங்கு என்று. ஆனால் ஜன்னலின் வழியாக அல்லது தன்னுடைய அறைக்கு வெளியே அவன் பிள்ளை மரித்து போனது என்று சொல்லி பேசுகிறவுடைய சத்தத்தை அவன் கேட்டபோது தனக்கு தானே இடைகட்டி கொண்டு தன் கண்ணீரை துடைத்து கொண்டு எழுந்து ஸ்நானம் பண்ணி தன் தலைக்கு எண்ணெய் வார்த்து புசிக்க அமர்ந்தானா. அப்பொழுது அவனிடத்தில் கேட்கப்பட்ட கேள்வி என்ன? பிள்ளை உயிரோடு இருக்கும்போது நீர் விழுந்து கிடந்தீர், உபவாசித்துக் கொண்டிருந்தீர், இப்பொழுது மரித்து போன பின்பு நீர் இப்படி செய்கிறது என்ன? நீர் இப்படி காரியங்களை நடப்பிக்கிறது என்ன அப்படின்னு கேள்வி கேட்டார்கள். இந்த கேள்வி அவனை காயப்படுத்தி இருக்கும். கேள்வி கேட்டவர்களுக்கு சரியாக இருந்திருக்கும். பிள்ளை மரணத்துக்கு ஏதுவாய் கிடக்கும் போது மிகவும் முக துக்கத்தோடு இருந்தால், உபவாசத்தோடு இருந்தால், யாரோடும் பேசவில்லை, தேவனோடு ஜெபித்துக் கொண்டிருந்தால் சரி. ஆனால் மரித்து போன பின்பு எழுந்து ஸ்நானம் பண்ணி எண்ணெய் தன் தலைக்கு எண்ணெய் வைத்துக் கொண்டு எனக்கு போஜனம் வைங்கள் சொல்லி இவ்விதமாய் அவன் நடக்க இருக்கிறது என்று சொல்லி ஆச்சரியப்பட்டு அதை குற்றப்படுத்துகிறவர்களாகவும் அது என்ன என்பதை அறிந்து கொள்கிறவர்களாம் கேட்டபோது அவன் சொல்லுகிறான் ஒரு வார்த்தை, பிள்ளை மரணப்படுக்கையில் இருந்தபோது கர்த்தர் இதை எப்படியாவது எனக்கு கொடுத்து விட வேண்டும் என்று நான் பிரயாசப்பட்டேன், ஜெபித்தேன், உபவாசித்தேன். ஆனால் பிள்ளை இப்பொழுது மரித்து போனது. இனி ஒருபோது என் பிள்ளை என்னிடத்தில் வருவதில்லை. நான் என் பிள்ளையின் இடத்தில் போவேனே அன்றி இனி அது என்னிடத்தில் வரப்போவதில்லை. ஒரு பரிசுத்தவானுடைய தைரியமான சிந்தைகளை கவனிச்சிங்களா? என் பிள்ளை இப்பொழுது தேவனிடத்தில் இருக்கிறது, நான் இனி எங்கே இருப்பேன்? என் பிள்ளையின் இடத்துல இருப்பேனே அன்றி நான் என் பிள்ளையின் இடத்துல போவேன் என்று இனி ஒருபோது இந்த பூமியில என் பிள்ளை என் இடத்துல திரும்பி வரப்போறது இல்லை. கேளுங்க, கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. இச்சபையில பரிசுத்த ஆவியானவர் கொடுக்கிற வார்த்தை ஒரு நாள் வீழ்ந்து போவதில்லை, வெறுமையாய் போவதில்லை. உங்களுக்கு ஏற்ற வார்த்தைகளை தருகிறார் என்பதை நான் விசுவாசிக்கிறேன். காயப்படுகிறவர்கள் காயம் கட்டப்படுவார்கள், பலவீனப்படுகிறவர்கள் இந்த வார்த்தையினால் பலப்படுகிறார்கள். எச்சரிக்கப்படுகிறவர்கள், எச்சரிக்கப்பட வேண்டிய சூழ்நிலையில் இருக்கிறவர்கள் எச்சரிக்கப்படுகிறார்கள். பலப்படுத்தப்பட வேண்டிய நிலையில் இருக்கிறவர்கள் பலப்படுத்தப்படுகிறார்கள். கர்த்தர் இந்த சபையிலே வாழ்கிறார், கர்த்தர் சபையிலே உலாவுகிறார்,
கர்த்தரின் சபையினுடைய எல்லாருடைய குடும்பங்களில் உலாவி கிரியை செய்ய பிரியமுள்ளவராக இருக்கிறார். அவர் போதுமானவராக இருக்கிறார். அல்லேலூயா. தகப்பன் தன் பிள்ளைக்கு இறங்குகிறது எப்படியோ, தாவீதை குறித்து நாம் வேத புஸ்தகத்தில் வாசித்தோம். அவன் ஒரு ராஜாவாக இருந்தான். தன் பிள்ளை மரணத்துக்கு ஏதுவாய் கடந்த போது அதன் மீது எப்படி பரிவை காண்பித்தான், அன்பை காண்பித்தான் என்றால், அந்த பிள்ளைக்கு வைத்தியம் செய்வதற்கு, மருத்துவம் கொடுப்பதற்கு அவனால் இயன்ற மட்டும் எல்லா வைத்தியர்களையும் வரவழைத்திருப்பான். தன் நாட்டிலேயும் பக்கத்து நாடுகளிலேயும் இருக்கிற சிறப்பான மருந்துகளை அவன் கொடுத்திருப்பான். உலகத்திலே பிரசித்தி பெற்ற மருத்துவர்களை அவன் கொண்டு வந்திருப்பான். அவ்வளவு மருத்துவர்களை கொண்டு வந்தும் ஒரு பிரயோஜனம் இல்லை. இப்பொழுது அவன் என்ன செய்தான்? உள்ளே போய் அறையிலே கதவை பூட்டிக் கொண்டு தேவனிடத்தில் மன்றாடுகிறான். தேவனை நோக்கி பார்க்கிறான். எவ்வளவாய் தன் பிள்ளைக்காக சிரத்தை எடுத்து போராடுகிறான் என்பதை கொஞ்சம் கவனித்து பாருங்கள். நாம் ஒருவேளை சிந்திக்கலாம், தாவீது செய்த அக்கிரமம், அந்த பாவம் தானே இந்த தண்டனையை வருவித்தது என்று. நீங்கள் விளங்கிக் கொள்ள வேண்டும், தன் தண்டனை, தன் மீது வந்த அந்த நியாய தீர்ப்பை அவன் உண்மையாகவே வேண்டாம் என்று சொல்ல ஒரு மனிதனே அல்ல. தாவீது எவ்வளவு தைரியமுள்ள ஆளுன்னு தெரியுங்களா? தேவனிடத்தில் தன்னுடைய இருதயத்தில் உள்ளது அப்படியே சொல்லுகிற ஒரு மனிதன். சொல்லுகிறான் பாருங்க, என்னை பார சுமையாய் பாவம் என் தலைக்கு மேல் பெருகுகிறது என்று சொல்லுகிறான். வெள்ளத்தை போல என் தலைக்கு மேல் போகிறது என்று சொல்லுகிறான். புல்பிட்டில் நிற்கிற தைரியமா நான் சொல்ல முடியுமா? ஒரு ஊழியக்காரர் இதை சொல்லுவாரா? என்ன சொல்லுவாருன்னு தெரியுங்களா? விசுவாசிக நம்மளை தவற நினைச்சிருவாங்க. இவ்வளோ ஊழியத்துக்கு வந்த பிறகு இவருக்கு என்ன பாவம் வந்துகிட்டு இருக்கு, இவருக்கு என்ன பிரச்சனை, இவருக்கு என்ன போராட்டம் அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனால் தாவீது அவ்வளோ பெரிய அரசனாக வாழ்ந்த போதும், தேவனுடைய இருதயத்துக்கு ஏற்றவனாக இருந்த போதும் சொல்றான் பாருங்க தைரியமா, பாவ சுமைய பார சுமையா என் தலைக்கு மேல் பெருகி போகிறது, என் அக்கிரமம் என்னை மிஞ்சி பலன் செய்கிறது. தன் இருதயத்தில் என்ன இருக்கோ அதை அப்படியே சொல்லுவான் பாருங்க. ஒரு இடத்துல வரும்போது, நான் தானே உமக்கு விரோதமாக பாவம் செய்த, இந்த ஆடுகள் என்ன செய்தது, என்னை வேணாம், என் குடும்பத்தை வேணாம், உம்முடைய பார்வையில் உமக்கு நல்லதாக எதுபடுதோ அதை செய்யுங்க, என்ன நான் செஞ்ச பாவத்திற்கு என்னத்தானே நீங்கள் தண்டிக்கணும், இந்த ஆடுகள் என்ன செய்தது, தண்டனை என் மீது வரட்டும். வந்த தண்டனை என்னன்னு தெரியுங்களா? அவன் ஏற்கனவே செய்தானே, அந்த பிள்ளை செத்து போனதே, அதை போன்ற ஒரு பாவம் இல்லை, அதை போல ஒரு தண்டனை இல்லை, ஒரு பிள்ளை தான் செத்தது. ஆனால் ஜனத்தை என்ன, அவன் யோவாபின் இடத்தில் சொன்னபோது, கட்டளை பிறப்பித்த போது அவனும் போய் எண்ணி வருகிறான், வந்து கணக்கை சமர்ப்பிக்கிறான். இப்பொழுது தேசத்தின் மீது ஒரு கொள்ளை நோய் வருகிறது, தண்டனை வருகிறது, ஆயிரக்கணக்கான ஜனங்கள் செத்து முடிந்து கொண்டிருக்கிறார்கள். ஒரு பிள்ளை இல்லை, ஒரு பிள்ளை அல்ல, ஆயிரக்கணக்கான ஜனங்கள் செத்து விழுந்து கொண்டிருக்கிறார்கள். தாவீது சொன்ன ஜெபம் என்னன்னு தெரியுங்களா? ஆண்டவரே, என் ஜனங்கள் இத்தனை பேர் செத்து போயிட்டாங்க, இனிமா உமக்கு கோபம்லாம் சொல்ல, டைரக்டா சொல்றான் பாருங்க. தன் இருதயத்தில் இருக்கிற மாதிரி, நான் தானே உமக்கு விரோதமா பாவம் செய்தேன், என் தகப்பன் வீட்டு தானே, நான் தானே, உம்முடைய கோபம், உம்முடைய நியாய தீர்ப்பு என் மேல வரட்டும், இந்த ஆடுகள் என்ன செய்தது. இன்றைக்கு இப்படி ஜெபிக்கிற ஜெபம் சபை ஊழியர்கள் இடத்தில், சபை மூப்பர்கள் இடத்தில், சபையிலே நான் மூத்த விசுவாசிங்கிறவர்கள் இடத்தில் இருக்கிறதோ? ஒரு ஆகான் நிமித்தமாக நியாய தீர்ப்பு சபைக்குள்ளாக இஸ்ரவேல் ஜனங்களுக்குள்ளாக வருகிறது போல, அடியேனும் நீங்களும் தேவனுக்கு விரோதமாக எதையாவது பேசின போது, எதையாவது காரியங்களை செய்த போது, தண்டனை வருகிற போது இப்படி தைரியமாய் ஜெபிப்பதற்கு, ஒப்பு கொடுப்பதற்கு நமக்கு மாத்திரமல்ல, இந்த செய்திகளை கேட்கிற எந்த கிறிஸ்தவர்களுக்கு தைரியம் உண்டோ? ஒரு தம்பி அப்படிதான் வந்திருந்தாரு, அவர்கிட்ட நான் பகிர்ந்து கொண்டிருக்கும் போது அப்படிதான் சொன்னேன். கிறிஸ்தவன் 99 வயது 100 வயது ஏறக்குறையில 100 வயதுல மரித்த பரிசுத்தவான்களே, அவங்க இடத்துல ஒரு கேள்வி கேட்கப்பட்ட போது, நீங்கள் பாவத்தை ஜெயித்த வயது எது என்று கேட்கப்பட்ட போது, இன்னும் நான் அதை அடையவில்லை என்று சொன்னார்கள் என்றால், தேவனுக்காக மகிமையாக மாட்சிமையாக லட்ச லட்சமான ஆத்துமாக்களை திருப்பின பரிசுத்தவான்கள் அப்படி சொன்னார்கள் என்றால், இன்றைய சபையினுடைய நிலைமையை கொஞ்சம் யோசித்து பாருங்கள். இன்றைய ஊழியர்களுடைய மாய்மாலை, இன்றைய விசுவாசிகளுடைய மாய்மாலை, இன்றைக்கு இருக்கிற மூப்பர்களுடைய மாய்மாலம் எவ்வளவு பெரிதாய் கொடிதாய் இருக்கிறது. பாடல்களாக இருந்தாலும் சரி, பிரசங்கங்களாக இருந்தாலும் சரி, ஜபங்களாக இருந்தாலும் சரி, தாவீதை போல தைரியம் உள்ள முற்பிதாக்கள் வாழ்ந்ததுனால தான் தேசம் கிறிஸ்துவை அறிந்து கொண்டது.
அநேகர் கிறிஸ்துவண்டை கூட்டம் கூட்டமாய் வந்தார்கள், பாவங்களை அறிக்கை செய்தார்கள், பாவ மன்னிப்பின் நிச்சயத்தை பெற்றார்கள், அநேகர் கிறிஸ்துவண்டை வழிநடத்துகிறவர்களாக வாழ்ந்தார்கள். இன்றைக்கோ மறைக்கிறவர்களாகவும் மறுதளிக்கிறவர்களாகவும், அதே போல நான் செய்ததினால் என்ன, இதனால் என்ன, இதுதான் நான் செய்தேன், இதைத்தானே நான் செய்தேன் என்று சாக்கு போக்கு சொல்லுகிறவர்கள் இன்றைக்கு அதிகமாக வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள் கிறிஸ்தவத்தில். தகப்பன் தன் பிள்ளைகளுக்கு இறங்குகிறது போல உங்களுடைய வாழ்க்கையில் நீங்கள் பள்ளி பருவத்தில், உங்களுடைய கல்லூரி பருவத்தில், ஏன் உங்களுடைய வாலிப வயதில் நீங்கள் செய்த ஒவ்வொரு தவறுகளை யோசித்து பாருங்கள். நீங்கள் உங்களுடைய பள்ளி பருவத்தில், உங்களுடைய கல்லூரி பருவத்தில், உங்களுடைய வாலிப நாட்களில் நீங்கள் செய்த திருட்டோ களவோ அல்லது வேற எந்த பாலிய காரியங்களானாலும் கூட இருக்கட்டுமே, எந்த தவறையும் கொஞ்சம் சிந்தித்து பாருங்கள். உங்களை தவற யாருக்கும் தெரியாது. ஆனால் எப்படியோ என் தாய் இதை கண்டுபிடித்து விட்டாள், எப்படியோ என் தகப்பன் இதை கண்டுபிடித்து விட்டாள், ஊரெல்லாம் அதை போய் சொல்லிக் கொண்டு இல்லை. நீங்கள் அழிந்து போவதற்காக மற்றவரிடத்தில் இதை போய் சொல்லுகிறவர்களாக அல்ல. எப்படியாயிலும் என் பிள்ளை இந்த மது பழக்கத்திலிருந்து, இந்த போதை பழக்கத்திலிருந்து, அல்லது இந்த கொடிய பாலிய பழக்கத்திலிருந்து, பாலிய பாவத்திலிருந்து மீட்கப்பட வேண்டும் என்று இறங்கினான் உங்களுடைய தகப்பன், உங்களுடைய தாய் உங்களுக்கு இறங்கினாள். கூடுமான மட்டும் உங்களுடைய பாவத்தை மறைத்து, உங்களுடைய அக்கிரமத்தை மறைத்து, உங்களுடைய மீறுதல்களை மறைத்து, வெளியிலே என் பிள்ளை மிகவும் நல்ல பிள்ளை என்று சொன்னாள். ஊர் சொல்லுகிறது அவன் மோசமானவன் என்று, உலகம் சொல்லுகிறது அவள் மோசமானவள் என்று. ஆனால் உங்களை பெற்ற தாயோ அல்லது அந்த தகப்பனோ உங்களுக்கு எப்படி இறங்குகிறாள் என்றால், என் பிள்ளை நல்லவள் என்றதை எனக்கு தெரியும், என் பிள்ளை நல்லவள் என்று எனக்கு தெரியும் என்று சொல்லுகிறது. தகப்பன் தன் பிள்ளைக்கு இறங்குகிறது போல உடைய தகப்பன் உங்களை போஷித்து பாதுகாத்து படிக்க வைத்து நல்ல ஒரு மனுஷனிடத்திலேயோ உங்களை வாழ்க்கை துணையாக ஒப்பு கொடுத்து உங்களை போஷித்து பராமரித்து எல்லாவற்றையும் நினைக்கிற நீங்கள், உங்கள் தகப்பன் உங்களை தோளில் தூக்கி சுமந்து உங்களை கொஞ்சின காரியங்களை, உங்களுக்கு நல்ல ஆடைகளை அணிவித்து, நல்ல அணிகலன்களை அணிவித்து, உங்களை பார்த்து சிரித்து சந்தோஷப்பட்ட, தன்னுடைய பாரமான அந்த நேரிலும் வேதனையின் நேரிலும் உங்களை பார்த்து மனமகிழ்ந்த அந்த தகப்பனுடைய நல்ல அன்பிலே ஒன்றை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். நீங்கள் தப்பிதங்களை செய்தபோது, தவறுகள் செய்யபோது அவர்கள் என்ன செய்தார்கள்? மீண்டும் சொல்கிறேன், இந்த உலகம் உங்களை குற்றவாளியாக தீர்த்தது, உங்களுடைய ஊரார் உங்களை குற்றவாளிகள் என்று தீர்த்தார்கள், உங்களுடைய சொந்த குடும்பத்தார் உங்களை முத்திரை குத்தினார்கள், இவன் ஆகாதவன், இவள் ஆகாதவள், ஒன்றுக்கும் பிரயோஜனமற்றவள் என்று. ஆனால் உங்கள் தகப்பன் உடைய பாவங்களை மூடி மறைக்கிறவனாய் மாத்திரமல்ல, உங்கள் மீது இரக்கமாய் மன உருக்கமாய் இறங்கி உங்களை எப்படியாயிலும் இந்த தீய சாட்சியிலிருந்து, தீய பழக்க வழக்கங்களிலிருந்து காப்பாற்ற வேண்டும் என்று சிரத்தை எடுத்துக்கொண்ட ஒரு மனிதனாக இருக்கிறார். அது சொல்ல வருகிறதை கொஞ்சம் கவனியுங்கள். தேவன் எப்படிப்பட்டவர் என்றால், இப்படிப்பட்ட தகப்பன் உன்னை கைவிட்டாலும் உன்னை கைவிடாத கர்த்தர் அவர். இப்படிப்பட்ட தாய் தகப்பன் உன்னை குறித்து அவதூறாக பேசினாலும் உன்னை அவதூறாக பேசாத தேவன். இப்படிப்பட்ட தாய் தகப்பன் உன் மீது பரிவாயிருந்த, இரக்கமாயிருந்த, கிருபையாயிருந்த, உன் மீது நன்மையே காண்பித்த உன் தாயின் தகப்பனும் உன்னை ஒருவேளை உதவாகிற என்று சொல்லி உன்னுடைய எல்லா காரியங்களையும் வெளிப்படுத்தி விட்டாலும், உன்னை கரம் பிடித்த தேவன் இத்தாயிலும் தகப்பிலும் மேலானவராக இருக்கிறார். அவர் உங்களை நல்லவர்கள் என்றே சொல்லுகிறார், உங்களை நல்லவர்கள் என்றே சொல்லுகிறார். இந்த ஊரல்ல, உலகம் அல்ல, இவைகளை எல்லாம் ஏவி விடுகிற, இவைகளை எல்லாம் தொல்லை செய்து மற்றவர்களுக்கு விரோதமாய் பேசுகிற ஜனங்களை கலக்குகிற சாத்தான் இடத்தில் கூட தேவன் என்ன சொல்லுகிறார் என்றால், இவளுக்காக நான் ரத்தம் சிந்தி இருக்கிறேன், என் பிள்ளை நல்லவளாக இருக்கிறார், என் மகன் நல்லவனாக இருக்கிறான் என்று வாதாடுகிறார். அவருடைய ரத்தம் கூட பேசிக்கொண்டே இருக்கிறது. அவனுக்காக நான் ரத்தம் சிந்தி விட்டேன், அவனுக்காக நான் பலியாகி விட்டேன், அவனுக்காக நான் மரித்து விட்டேன், அவனுக்காக நான் எல்லாவற்றையும் கொடுத்து விட்டேன், என் பிள்ளை நல்லவன், என் பிள்ளை நல்லவள் என்றே சொல்லி கொண்டிருக்கிறார். இப்படிப்பட்ட தேவனை போல வேறொரு தேவன் இருக்கிறதா இந்த உலகத்தில்? இப்படிப்பட்ட தெய்வத்தை போல இந்த பூமியில உண்டா? இப்படிப்பட்ட தேவனிடத்தில் இருக்கிற அன்பை காட்டிலும் வேறொரு இடத்துல அன்பு உண்டா? இயேசு கிறிஸ்துவான இந்த பூமியிலே வருந்தபோது சொன்ன அந்த வார்த்தையை நமக்கு எல்லோருக்கும் ஞாபகம் உண்டு பாருங்க. உங்கள் பொல்லாத தகப்பன்மாரே உங்களுக்கு நல்ல ஈவுகளை செய்ய அறிந்திருக்கும் போது
இப்போ எல்லாரையுமே கேளுங்களேன், உங்கள் அப்பா எப்படிப்பட்டவர்னு சொல்லி. சிலர் தான் மைனஸ் சொல்லுவாங்க, எல்லாருமே ப்ளஸ்ஸை தான் சொல்லுவாங்க. சிலர் தான் குறைகளை சொல்லுவாங்க, அப்புறம் எல்லாருமே பார்த்தீங்கன்னா எங்கள் அப்பா இப்படிங்க அப்படிங்க அப்படிங்க. ஆனால் வேதம் உங்கள் அப்பாவையும் எங்கள் அப்பாவையும் பார்த்து என்ன சொல்லுன்னு தெரியுமா? நீங்கள் சொல்லுவீங்க எங்கள் அப்பாலாம் எவ்வளவு தாராளமான மனுஷன் தெரியுமா. எங்கள் அம்மாலாம் அடிக்கடி சொல்லுவாங்க, காசு கொடுத்தாருன்னா அவர் எப்படி கொடுப்பாரா, தான் பிள்ளைகளுக்கு எவ்வளோ கொடுக்குறாரு அதே போல தான் பக்கத்து வீட்டு பிள்ளைகளுக்கு இப்படி கொடுப்பாராம். பக்கத்து வீட்டு பிள்ளைங்க வந்தாச்சுன்னா சாப்பிட்ற நேரத்தில் வந்து முதல் அவங்களுக்கு சோறு போட்ட பிறகு தான் இவர் சாப்பிடணும், இல்லாட்டி சாப்பாடு எடுத்து வச்சுட்டு கோச்சிட்டு போயிடுவார் வெளியில். என்னுடைய தாயார் மாத்திரம் இல்லைங்க, சில உலகத்தார் கூட இன்றைக்கு ஒரு 50-60 வயது நெருங்கி கொண்டிருக்கிற சிலர் கூட என்னிடத்துல சொல்லுவாங்க, மாப்பிள்ள உங்கள் தாத்தா எப்படிப்பட்ட நல்ல மனுஷன் தெரியுமா, அவரை போகிற ஒரு ஆளை நான் பார்த்ததே இல்லை, அவ்வளோ அன்பான மனுஷன், அவ்வளோ தாழ்மையான மனுஷன், எல்லாரும் எப்படி நேசிப்பார் தெரியுமா. எங்கள் வீடு பார்த்தீங்கன்னா 3 வீடு, வீட்டுக்கு பின்னாடி ஓட. அந்த ஏரியாவில் குடியிருந்தவங்களுக்கு போய் வரவங்களுக்கு தெரியும். நான் சிறு பிள்ளையா இருக்கும்போது பார்த்தீங்கன்னா அந்த ஓடையில் இறங்கி ஏற முடியாது. அதில் தண்ணி வரும்போது பார்த்தீங்கன்னா 3 வீட்லையும் திண்ணை இருக்கும். அதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா மார்ஸ் மேடை மாதிரி பெரிய மேடை வர இருக்கும். அங்கே இருக்கிற அந்த மக்கள்லாம் அந்த தண்ணி வரும்போது என்ன செய்வாங்கன்னா எங்கள் வீடுகளுக்கு ஓடி வருவாங்களாம். அப்போ தான் புதிதாக கட்டின வீடாம், நல்ல டபுள் ரூமோட 3 வீடு, 3 வீட்டுக்கு முன்னாடி திண்ணை. இந்த நாட்களில் தானே பெருசு, அன்னைக்கு திண்ணை இருக்கிற வீடு நல்ல வீடுன்னு சொல்லுவாங்க. இதுக்கு முன்னாடி வர ஒரு பெரிய ஸ்டேஜ் மாதிரி இன்னைக்கு போனாலும் பார்க்கலாம், அதில் ஒரு சின்ன ரூம் எடுத்துருக்குறாங்க தகரத்தில். அப்போ அவங்களாம் ஓடி வந்து என்ன செய்வாங்கன்னா இதில் வந்து தங்கும்போது எங்கள் தாத்தா தன்னுடைய உடுப்புகளை கூட கொடுப்பாரா, தன்னுடைய போர்வையை கூட கொடுப்பாரா. ரொம்ப அன்புள்ள மனுஷனாங்க. அந்த எங்கள் தாத்தாவுடைய பேரை எங்கள் அம்மா எனக்கு எதுக்காக வச்சாங்கன்னா கொஞ்சம் அவர் கலர் எனக்கு விழுந்துட்டதுனால, அதான் கருவாயன். ஏன் மேலே எங்கள் அம்மா என்ன செஞ்சாங்க, திருமணம் ஆகிற வரைக்கும் பயங்கரமான பாசம் தான். இப்போ கேளுங்க, இப்படி ஒவ்வொருத்தரும் நீங்கள் கேளுங்களேன், அவங்க அப்பாவை பற்றி பயங்கரமாக பேசுவாங்க. எங்கள் அப்பா இப்படிப்பட்டவருங்க, எங்கள் தாத்தா இப்படிப்பட்டவருங்கன்னு. ஆனால் வேதம் உங்களுடைய தகப்பனையும் என்னுடைய தகப்பனையும் இந்த உலகத்தில் இருக்கிற எந்த தகப்பனையும் என்ன சொல்லுகிறது என்றால் பொல்லாத தகப்பன்மார். ஏன் தெரியுங்களா பொல்லாத தகப்பன்மார் அவங்க எவ்வளவுதான் இந்த பூமியில நன்மை செய்கிறவர்களாக அறிந்திருந்தாலும் அவர்களுடைய தாய் அவர்களை எப்படி பெற்றெடுத்தாள் என்றால் பாவத்தில் தான் பெற்றெடுத்தாள். அவர்கள் எவ்வளவுதான் தான தர்மங்களை செய்தாலும் இந்த உலகத்தில் இருக்கிற தகப்பன்மார்கள் தனக்காக ஜீவனை கொடுத்த மெய் தெய்வத்தை அறியாமல் போனதுதான். ஒரு மனிதன் செய்கிற எந்த பொல்லாப்பை காட்டிலும், பொல்லாத கிரியை காட்டிலும் ஒரு பெரிய பொல்லாப்பு எது என்றால் தனக்காக ஜீவனை கொடுத்த தன் தெய்வத்தை அறியாமல் போகிறதே பெரிய பொல்லாப்பு. ஒரு மனிதன் எவ்வளவு பொல்லாங்கானவன் என்று பெயர் பெறலாம், ஆனால் அவன் பெற்றிருக்கிற எல்லா பொல்லாங்கான பெயரை காட்டிலும் மோசமான ஒரு பொல்லாங்கானவன் என்று பெயர் எதனால் வருகிறது என்றால் தனக்காக ஜீவனை கொடுத்த, தனக்காக அவமானங்களை சகித்த தன் தெய்வத்தை மறுதலிக்கிற இந்த பொல்லாத கிரியையே பெரிய பொல்லாது. வேதம் உங்களுடைய தகப்பனை எங்களுடைய தகப்பனை எல்லாரையும் குறித்து வேதம் ஒரே வார்த்தையில் அடக்கிருச்சு. பொல்லாத தகப்பன்மார் உங்களுக்கு நல்ல ஈவுகளை கொடுக்க அறிந்திருக்கும் போது அவர் என்ன செய்கிறாரா, அதிக நன்மையானவைகளை தருகிறாராம். உடைய பரம பிதா உங்களை படைத்த, உங்களையும் என்னையும் சிருஷ்டித்த இந்த யாவே அவர் அதிக நன்மையானவைகளை தருகிறார். இப்போ மீண்டும் நாம் இந்த வசனத்தை வாசிக்கலாம். சங்கீதம் 103:13. தகப்பன் தன் பிள்ளைகளுக்கு இறங்குகிறது போல கர்த்தர் தமக்கு பயந்தவர்களுக்கு so the Lord shows compassion to those who fear him. கர்த்தர் யாருக்கு காண்பிக்கிறார் என்றால் தயவை தமக்கு பயப்படுகிறவர்களுக்கு காண்பிக்கிறாரா. கர்த்தருக்கு பயப்படுகிற பயம் என்னங்க? இன்னைக்கு நிறைய பேருக்கு ஆசை இருக்கு, என்னை பார்த்தா பயப்படணும், என்னை பார்த்தா சிலர் பயப்படும். நிறைய பேருக்கு இந்த ரவுடிசம் பண்றவனுக்குலாம் அப்படிதான். நான் ஏற்கனவே ஒரு தடவை சொன்னேன் பாருங்க, சில மாதங்களில் கடந்த மாதம் நினைக்கிறேன், இல்லாட்டி அதுக்கு முந்தின மாதம் செப்டம்பரோ ஆகஸ்டோ ஒரு இடத்துல ஊழியத்துக்கு போயிட்டு வந்து ஒரு இடத்துல டீ குடிச்சிட்டு இருக்கும்போது என் கூட தம்பிமாருக்கு தான் இருந்தாங்க. திடீர்னு பார்த்தீங்கன்னா ஆள் டைப்பாக இருக்கிறான், பக்கத்தில் உட்காந்து இருக்கிறான், பக்கத்து டேபிள் உட்காந்துருக்கிறான். சரி நம்ம தம்பிகிட்ட கேட்டான், பட்டன் செல் தான் கொடு எப்படின்னா கொடுத்துட்டான். அவன் பேசிட்டு மறுபடியும் கொடுத்துட்டான். உட்காந்துட்டு கையை முறுக்கிற ஒரு மாதிரி இருக்கிறான். அவனை பார்த்தாலே தெரியுது மூஞ்சியெல்லாம் பிளேடில், அவன் உடம்புலையெல்லாம் தழும்புக. கவனிக்கிறீங்களா? அவன் பேசிக்கிட்டே இருக்கும்போது பார்த்தீங்கன்னா அவனை பார்த்தாலே தெரியுது பயங்கரமான ஒரு கொலைபாதக மாதிரி தான் இருக்கிறான். கொஞ்சம் நேரம் கூட பேசிக்கிட்டே இருக்கும்போது அவனை கொஞ்சம் நான் அந்த சைட் கிளான்ஸில் கவனிச்சுக்கிட்டே இருக்கிறேன், என்ன தான் செய்கிறோம் அப்படின்னு. அப்புறம் ஆவியானவர் என்னுடைய இருதயத்தில் ஒரு சின்ன வாஞ்சையை கொடுத்து, நீ அவனுக்கு எப்படியாவது சத்தியத்தை சொல்லிடு, இதுதான் அவனுக்கு நேரம். பையன் என்ன செஞ்சேன்னா இந்த தம்பிமார்களை விட்டுட்டு அந்த டேபிளில் மாறி உட்காந்தேன். பேச ஆரம்பிச்சேன்னு அவன் சொல்ல வந்தது என்னென்னா, என் மேலே இத்தனை கொலை கேஸ் இருக்குது,
இத்தனை 17 கொலை முயற்சி கேஸ் இருக்குது, இத்தனை கொலைன்னு சொல்லி எத்தனையோ கொலைகளை சொன்னான். கையை காமிச்சு இது யார் பேருன்னு தெரியுதான்னா கொம்பன் போட்டுருச்சு. ஜெகன், அதாவது திருச்சி கொம்பன் ஜெகன் 5 வருஷத்தில் 50 கொலை பண்ணவனா. நான் இல்லைங்க, தம்பிகளை தான் போய் செக் பண்ணி பாருங்கடா, ஏற்கனவே இந்த வருஷம் தானே அவனை என்கவுண்டர் பண்ணாங்க அப்படின்னு சொல்லி வரும்போது சொல்கிறேன். அதை செக் பண்ணி பார்த்து யூடியூப்பில் அந்த நியூஸ் எடுத்து எனக்கு காமிக்கிறாங்க. 5 வருஷத்தில் 50 கொலை பண்ணவன், சொந்த பெரியம்மா மகன்றான். இங்கே இதுக்கு பாரு, நான் எடுத்து வந்திருக்கிறத கூட திருடி தான் வந்தேன்றான். சொல்லி தன்னைய பெருமையாக பேசிட்டு, இப்படி தாங்க எல்லாரும் மனிதனுடைய நிலைமையும். அநேக ரவுடிகளுடைய நிலைமை என்னன்னா, தன்னை பெருசாக நினைக்கணும், தன்னை பெரிய ஆளை நினைக்கணும், பேசிக்கிட்டே இருந்தான். உனக்குள்ள இருக்கிற ஆவிக்கு எவ்வளோ தைரியம் என்ன? உன்னை நியாயம் தீர்க்க போகிற தேவாவி எனக்குள்ளே இருக்கிறாரு, எனக்கு எவ்வளோ தைரியம் இருக்கும்? ஒரே வார்த்தையில் தான் சொன்னேன், நீ லவ் பண்ணுறீல்ல? ஆமாம். உன்னை மாதிரி உன் பிள்ளையும் அலையணுமா? ஊருக்கு திருச்சிக்கு போக முடியுமா? முடியாது. ஏன்? என்னையும் என்கவுண்டர் பண்ண பார்க்குறாங்க. நான் போன என்னையும் போலீஸ் என்ன செய்யுது, அதனால தான் செல்லு நான் யூஸ் பண்ணுறதில்ல, என்ன ட்ரேஸ் பண்ணிக்கிட்டே இருக்கு. ஒரே கேள்வி தான் கேட்டேன், நீ லவ் பண்ணுறீல்ல, கல்யாணம் முடிச்ச பிறகு உன்னுடைய பிள்ளையை இப்படி அனாத மாதிரி சுத்தணுமா, ஆதரவு இல்லாமல் உயிருக்கு பயந்துட்டு அலையணுமான்னு கேட்டேன். தைரியமாக சொல்கிறேன், இந்த இருக்கிறாங்க தம்பிமா இருக்க. ஒரு நிமிஷம் தலையை கீழே போட்டான், நிமிந்து கொஞ்சம் நேரத்தில் உங்கள் நம்பரை கொடுங்கன்னு எழுதி வாங்கிட்டு போயிட்டான். நான் சொல்ல வருகிற விஷயத்தை புரிந்து கொள்ளுங்க. இன்றைக்கு இருக்கிற பெரிய பெரிய ரவுடிகள்ன்றவங்களுக்கெல்லாம் என்னென்ன நினப்புன்னா, நான் பெரிய ஆளாக நினைக்கணும், பெரிய ஆளாக நினைக்கணும். என்னை எப்படி நினைக்கணும்? பெரிய நபரை நினைக்கணும், பெரிய நபரை நினைக்கணும். இதுதான் இன்றைக்கு இருக்கிறவங்க. ஒரு விஷயத்தை கவனிங்க, தன்னை பார்த்து பயப்படணும்னு நினைக்கிற ஒவ்வொரு மனிதனும் ஈன புத்தி உடையவனாக இருக்கிறான், கொலைபாதக சிந்தை உடையவனாக இருக்கிறான், மேட்டிமை பெருமையுடையவனாக இருக்கிறான். ஆனால் கர்த்தருக்கு பயந்தவர்கள், கர்த்தரை பார்த்து ஒரு மனுஷன் பயப்படணும்னா ஏங்க இதை கர்த்தர் விரும்புகிறாரு? ஒரு மனிதன் தன்னை பார்த்து அநேகர் பயப்பட வேண்டும் என்று விரும்புகிறான் என்றால் அவனுக்குள் கொலைபாதக சிந்தை இருக்கிறது, மனமேட்டிமை இருக்கிறது, அகந்தை இருக்கு, வீராப்பு இருக்கிறது, வீம்பு இருக்கிறது. வேதம் என்ன சொல்லுது? மனுஷனுடைய வீராப்பு தனியும். சரி கவனிங்க, ஏன் கர்த்தரை பார்த்து நம்ம ஏன் பயப்படணும்? அப்போ ஆண்டவருக்கு அகந்தை இருக்கா? எவ்வளோ இப்படிப்பட்ட காரியங்கள் ஆண்டவருக்கு இருக்கா? கர்த்தருடைய வேதம் சொல்கிறது, கர்த்தருக்கு பயப்படுகிற பயம் ஆசீர்வாதம், ஐஸ்வர்யம், நித்திய ஜீவன். அதனால தான் கர்த்தருக்கு பயப்படணும்னு வேதம் சொல்கிறது. நாம் கர்த்தருக்கு பயப்படுகிற போது, கர்த்தருக்கு பயப்படுகிற அந்த பயம் நமக்கு எதை கொண்டு வருகிறது? ஆசீர்வாதத்தை. கர்த்தருடைய இந்த ஆசீர்வாதம் வந்தோடனே ஐஸ்வர்யத்தை, இந்த ஐஸ்வர்யத்தை அனுபவிக்கிறதுக்கு ஜீவனை, தீர்க்காயுசை, எல்லாவற்றுக்கும் மேலாக நித்திய ஜீவனை கொடுக்கிறது. கர்த்தருக்கு பயப்படுகிற மனுஷன் செழிப்பான். கர்த்தருக்கு பயப்படுகிற மனுஷனுக்கு தீர்க்காயுசு உண்டு. கர்த்தருக்கு பயப்படுகிற மனுஷன் என்ன செய்கிறாள்? தன் வாழ்நாட்களை நீடித்துக் கொள்கிறாள். இங்கே கவனிங்கள், தகப்பன் தன் பிள்ளைக்கு இறங்குகிறது போலவே கர்த்தர் தமக்கு பயந்தவர்களுக்கு இறங்குகிறாரா? So God is our eternal father. God is our father. தேவன் நம்முடைய பரமபிதா, நித்திய பிதா. யாரெல்லாம் பண்றீங்க? தகப்பன் தன் பிள்ளைக்கு என்ன செய்யறாருங்க? எப்பொழுது இரக்கம் தான் காண்பிக்கிறார். இந்த உலகத்தில் இருக்கிற பொல்லாத தகப்பன்மார்களே நல்ல ஈவுகளை காண்பிக்கும் போது, நல்ல காரியங்களை செய்யும் போது, பரமபிதா, ஜோதிகளின் பிதா நமக்கு அதிகமானவைகளை தர்றாரா இல்லையா? எத்தனை பேர் இல்லைன்றீங்க? எத்தனை பேர் ஆமான்றீங்க? நிச்சயமா எனக்கு தர்றாருன்னு யாரோ ஒரு ஆள் சொல்ல முடியுமா? இல்லை அப்படியெல்லாம் எனக்கு தரலன்னு சொல்ல முடியுமா? ஆனால் விஷயம் என்னன்னு தெரியுங்களா? இந்த தகப்பன் இடத்துல நாம் பயபக்தியா இருக்கிறோமா? வேதம் சொல்லுகிறது ஈசாக்கின் பயபக்திக்குரியவர். அவர் யாரங்க? சில வேத வல்லுநர்கள் இப்படி சொல்லுவாங்க. எப்படின்னா, ஈசாக்கு எப்படி மாறி போட்டவர்னா ஒரு ஃபோபியா பேஷண்ட் மாதிரி மாறினவர். என்ன பேஷண்ட்டுங்க? ஒரு ஃபோபியானா, அதாவது மேனியானா என்னது? பைத்தியம். ஃபோபியானா பயப்படுறவங்க. இப்போ உதாரணத்துக்கு இந்த மைக் மேனியானா என்ன அர்த்தம்? எப்போ பார்த்தாலும் மைக்கவே பிடிச்சிக்கிட்டு இருக்குன்னு நினைப்பான். அதேமாதிரி மைக் ஃபோபியானா என்ன அர்த்தம்? மைக்கை பிடிக்கவே பயமாக இருக்கும், இப்படி கையெல்லாம் ஆடும், பேசுறதுக்கெல்லாம். அந்த மாதிரி ஈசாக்கு எப்படிப்பட்ட ஆளுன்னா ஒரு ஃபோபியா பேஷண்ட்டான். அது குழந்தையா இருக்கும்போது தன் தகப்பன் அவனை பலி செலுத்த போனதுனால அவர் எப்படி மாறிட்டார்னா ஒரு ஃபோபியா பேஷண்ட் மாதிரி மாறிட்டதான் சில வேத ஆராய்ச்சியாளர்கள் சொல்கிறாங்க. ஆனால் வேதம் எனக்கு ஒரு காரியத்தை சொல்லி கொடுக்குது. அவர் ஃபோபியா பேஷண்ட்டோ இல்லை, குழந்தைய வாலிபனாக இருக்கும்போது அந்த இளம் பிராயத்தில் தகப்பன் அவன் மீது கத்தியை ஓங்கின போது அதனால் அருண்டு போனவனாக, அதனால் பயந்து வாழ்நாளெல்லாம் பயந்தாங்கொழியாக இருந்தானோ என்னமோ எனக்கு தெரியாது. அந்த அளவுக்கு நான் வேத வல்லுநர் இல்லை. ஆனால் வேதத்தின் வாயிலாக நான் ஒன்றை அறிந்திருக்கிறேன். ஈசாக்கு தேவனுக்கு பயந்தவனாக இருந்தபடினால் ஈசாக்கின் பயபக்திக்குரியவர் என்று வேதம் சொல்லுகிறது. ஹல்லேலூயா. உங்களை பார்த்து இந்த உலகம் சொல்லலாங்க, நீங்கள் எதுக்கோ பயப்படுறீங்க, பேய்க்கு பயப்படுறீங்க, பிசாசுக்கு பயப்படுறீங்க,
அல்லது நான் ஏற்கனவே சொன்னது போல பிரசங்கம் பண்ண பயப்படுறாரு, அவர் பாட்டு படிக்க பயப்படுறாரு, அல்லது உலகத்தில் இருக்கிற எதையாவது ஒரு காரியத்தை சொல்லலாம் இவங்க இதுக்கு பயப்படுறாளுன்னு. ஆனால் நான் சொல்லுகிறேன், இந்த சபையாராகிய உங்களுக்கு தேவன் என கொடுத்த வாக்கை சொல்லுகிறேன், நீங்களும் நானும் தேவனுக்கு பயந்தவர்கள் என்றால் நம்மிடத்தில் வருகிற எந்த பயமும் நம்மை மேற்கொள்வதில்லை, நம்மை தோற்கடிப்பதில்லை. காரணம், கர்த்தருக்கு பயப்படுகிற பயம் நம்மை ஆசீர்வதிக்கும், ஐஸ்வர்யவனமாக்கும், இந்த உலகத்தில் தைரியம் உள்ளவர்களாய் மாற்றும். அப்போ இந்த தகப்பனுக்கும் பிள்ளைக்கும் இருக்கிற அந்த அண்டர்ஸ்டாண்டிங், ரிலேஷன்ஷிப், ஃபெல்லோஷிப், இந்த தகப்பனுக்கும் பிள்ளைக்கும் இருக்கிற அந்த புரிதல்கள், ஐக்கியங்கள், இவை எல்லாம் எவ்வளவு நன்மைக்கு ஏதுவானது. இப்போ நாம் நம்முடைய தேவனிடத்தில், நம்முடைய பிதா, நம்முடைய பரமபிதா இயேசுன்னு சொல்லுகிறோம், நம்முடைய கர்த்தர் தேவன், இவரிடத்துல நம்முடைய அண்டர்ஸ்டாண்டிங் எப்படி இருக்குங்க, நம்முடைய ஃபெல்லோஷிப் எப்படி இருக்குங்க? நம்முடைய அண்டர்ஸ்டாண்டிங், நம்முடைய ஃபெல்லோஷிப், நம்முடைய காரியங்கள் தேவனிடத்தில் எப்படி இருக்கு? எத்தனை பேர் கவனிக்கிறீங்க நான் பேசுகிறத? பிறந்த நாளில் இருந்து குறிப்பாக அந்த திருமணம் முடித்தவங்ககிட்ட சொன்னால் அது ரொம்ப பொருத்தமாக இருக்கும். எங்கள் அப்பா அம்மாக்கிட்ட நான் சண்டை போட்டதே இல்லைன்னு யாரோ சொல்ல முடியுமா? உங்கள் அப்பா அம்மா உங்கள்கிட்ட சண்டை போடுறாங்கன்னு கேட்கல, அதுவும் இருக்க தான் செய்யுது. நான் கேட்குற கேள்வியை கொஞ்சம் புரிந்து கொள்ளுங்க. நான் பிறந்து வளர்ந்து எனக்கு நல்ல விவரம் தெரிந்த நாட்கள்ல இருந்து இப்போ வரைக்கும் எங்கள் அப்பா அம்மா கூட நான் சண்டை போட்டதே இல்லைன்னு ஒரு ஆள் கை உயர்த்தி காட்ட முடியுமா? அப்படி இருந்தாலும் பயங்கரமான ஒரு ஆசீர்வதிக்கப்பட்ட பாத்திரம் தான். எல்லாருக்குமே இது உண்டு பாருங்க. நம்முடைய தகப்பனார்கிட்ட நம்ம சண்டை போட்ட நாட்கள் உண்டு பாருங்க. சின்ன பிள்ளையா இருக்கும்போது வீம்பு பிடிப்போம், வாலிப வயசை வரும்போது எனக்கு சில ரைட்ஸ் இல்லையா, இதை செய்யறது கூட எனக்கு உரிமை இல்லையா, இதுக்கு கூட இந்த வீட்டில் எனக்கு உரிமை இல்லையா, யாரெல்லாம் கேட்டிருக்கீங்க? சில பொம்பளை பிள்ளை இந்த சகோதரிமாருக்கு தன் குடும்பத்தில் கேட்பாங்க பாருங்க, இதுக்கு கூடவா எனக்கு உரிமை இல்லை, நான் இந்த வீட்டில் என்ன பிறக்கலையா? ஏலே உங்க அப்பா எப்படியா, அதான்டா எனக்கு அப்பா. சண்டையில் பார்த்தீங்கன்னு வச்சுக்க, நீ என்ன இன்சில் போடுற, அதான்டா எனக்கு இன்சில், எனக்கு என்ன உரிமையா இல்லையாடா? கேட்குறாங்களா இல்லையாங்க? கேட்குறாங்களா இல்லையா? இப்போ நான் கேட்குற கேள்வி, நீங்கள் எவ்வளவுதான் உங்களுடைய தகப்பனிடத்தில் உரிமை கோரினாலும், அன்புள்ளவர்களாக இருந்தாலும், நீங்கள் பிறந்த நாள் முதல், உங்களுக்கு விவரம் தெரிந்த நாளிலிருந்து இந்த நாள் வரைக்கும் என் தகப்பனிடத்தில் நான் சண்டையிட்டதே இல்லை என்று சொல்ல முடியுமா? சொல்ல முடியுமா? சொல்லவே முடியாது. பாருங்க, உங்களுடைய தகப்பன் உங்களுக்கு எவ்வளவாக இறங்குகிறான், எவ்வளவாக இரக்கமுள்ளவனாக இருக்கிறான், ஆனால் நீங்கள் உங்களுடைய உரிமைக்காக சண்டையிடுகிறீர்கள். நான் கேட்குற அடுத்த மற்றொரு கேள்வி, பகையோடு யாரெல்லாம் இருக்கிறீங்க? எல்லாருமே சண்டையிட்டு இருப்போம் பாருங்க. குழந்தையிலிருந்து எங்கள் அப்பா கூட நான் சண்டை போட நாள் இருக்காது. ஏன்? ரொம்ப செல்லமாக வளர்ப்பாரு. அவரை வாடா போடன்னு தான் நான் பேசணும். அவரை வாடா போடன்னு பேசுகிற அளவுக்கு தான் என்னை நடத்துவார். கவனிச்சிங்களா? சாக்லேட் எல்லாம் பாக்கெட்டாக வாங்கி கொடுப்பாரு. கிறிஸ்தவ குடும்பம்ன்றனால தூங்க வச்சுட்டு எல்லாத்தையும் வீட்டில் தூங்க வச்ச பிறகு இடையை தூக்கிட்டு போயிரு சினிமா தேட்டருக்கு. அவ்வளோ செல்லமாக தான் வளர்த்தாரு. ஆனால் சண்டை போடாத நாட்கள் கிடையாது. இன்னும் கொடுங்க, இன்னும் காசு கொடுங்க, இது வாங்கி கொடுங்க, அது வாங்கி. அன்றைய நாட்களில் பொம்மை என்ன இருந்துச்சு, வீடியோ கேம் இருந்துச்சு கிடையாது. அன்னைக்கு பொம்மை, வீடியோ கேம் அதெல்லாம் எதுவும் கிடையாது. சின்ன பிள்ளை என்ன செய்வாங்க, அன்னைக்கு இருந்த அந்த சின்ன சின்ன டாய்ஸ் ஏதாவது ஒன்று இருக்கும், அதை கேட்டுப்பாங்க. நான் இவர்கிட்ட செக் வைக்கிறது பூரா எதுங்க, ஆடு வேணும் மாடு வேணும்னு. இன்றைய நிலையின்படி சொன்னோம்னா, ஒரு சாதாரண ஒரு பாப்பாவுக்கு ஒரு டாய்ஸ் வேணும்னு வச்சுக்கோங்களேன், ஒரு கார் பொம்மை வேணுமுன்னா ஒரு 100 ரூபா, ஒரு 200 ரூபா கொடுத்தா போதும். ஒரு ஆடு வாங்கணும்னா 5000 ரூபா 6000 ரூபா வேணும். எங்கள் அப்பாட்ட பொம்மையெல்லாம் கேட்க மாட்டேன், வாங்கினா அந்த ஆட்டு வாங்கி கொடு, இந்த கிளியை வாங்கி கொடு, இந்த புறா வாங்கி கொடு. அது எப்படின்னா அன்னைக்கு பேர் தெரியாது, அந்த சடை வச்ச நாய் வாங்கி கொடு. என்ன வச்ச நாயா? சடை வச்ச நாய் வாங்கி கொடு. சண்டையிடாத நாட்கள் இல்லைங்க. ஆனால் நான் உங்களிடத்தில் கேட்குற கேள்வி, நாம் நம்முடைய உரிமைக்காக நம்முடைய தகப்பனிடத்தில் சண்டையிடுகிறோம். நமக்கு எவ்வளோ பரிவு காண்பித்தாலும், இரக்கத்தை காண்பித்தாலும், அன்பை காண்பித்தாலும் நம்முடைய தகப்பனிடத்தில் நாம் சண்டையிட்டு இருக்கிறோம். எத்தனை பேர் உங்களுடைய தகப்பனிடத்தில் பகையுடையவர்களாக இருக்கிறீர்கள்? எத்தனை பேர் உங்கள் தகப்பனிடத்திலே பகையாக இருக்கிறீர்கள்? ஒருவேளை ரட்சிக்கப்பட்ட தகப்பனோ ரட்சிக்கப்படாத தகப்பனோ இன்றைக்கும் கிறிஸ்தவத்தில் இருக்கா இல்லைங்களா? தன் சொந்த தாய் தகப்பனை பகைக்கிறது. சண்டை, உரிமைக்காக சண்டை போடுறது வேறங்க, ஆனால் பகைக்கிறது முற்றிலும் மோசமானது. தன் தகப்பனையும் தாயையும் சபித்தாலே நதியின் காகங்கள் அவனுடைய கண்களை பிடுங்குமா? தன் தகப்பனையும் தாயையும் கொள்ளையிட்டாலே அவனுக்கு சாபம் தானா? ஆனால் தகப்பனையும் தாயையும் பகைக்கிறவர்கள் எத்தனை பேர் உண்டு ஈவன் இன்றைய கிறிஸ்தவத்திலும் கூட. பிரியமானவர்களே, வேதம் என்ன சொல்கிறது? உங்களுடைய தகப்பனையும் தாயும் நேசியுங்கள், உங்களுடைய தகப்பனையும் தாயின் இடத்தில் அன்பு செலுத்துங்கள். வேதம் உங்களுக்கு என்ன போதிக்கிறது? உங்கள் தகப்பனையும் தாயையும், சத்தமா சொல்ல மாட்டேன், எபேசியர் என்ன வாசிக்கிறோம்? சத்தமா சொல்லுங்க, அந்த வசனத்தை கூட வாசித்துட்டு வந்துருவோமா? எபேசியர் 6 வாக்கு தத்தம் உள்ள முதலாம் கற்பனையாய் இருக்கிறது. அல்லேலூயா.
பாருங்க, எபேசியருக்கு எழுதின நிருபம் 6வது அதிகாரம் 3வது வசனம், இல்லை 2லிருந்தே வாசிங்க. உனக்கு நன்மை உண்டாயிருப்பதற்கும் பூமியிலே உன் வாழ்நாள் நீடித்திருப்பதற்கும் உன் தகப்பனையும் உன் தாயை என்ன செய்யுங்க, கனம் பண்ணுவாயாக. ஆனால் இன்றைக்கு என் தகப்பனை தாயை நான் கனம் பண்ணா எனக்கு பிரச்சனை இருக்குன்னு ஒரு சில குடும்பங்கள் சொல்லும். என் தகப்பனை தாயிட்டு நான் பேசினா வீணா என்கிட்ட சண்டைக்கு வர்றாங்க, என் சமாதானமே போயிடுது. ஒரு வாரம் 10 நாள், ஏன் 1 வருஷம் 2 வருஷம் இப்படி கூட இருக்கா இல்லைங்களா? 1 வாரம் 10 நாள், 1 வருஷம் 2 வருஷம் கூட தாய்கிட்ட தகப்பன்கிட்ட பேசாத நாட்கள் இருக்கலாம். ஏன்? சத்தியத்தை அறிந்து நான் போய் பேசினாலே சண்டை தான் போடுறாங்க, தேவையில்லாத வாக்குவாதம் தான் இருக்குது, அதனால நான் அமைதியாக இருந்துக்கிறேன்னு இருக்கிறோம். ஆனால் நான் கேட்குற மற்றொரு விஷயம், நீங்கள் உங்கள் தகப்பனையும் தாயையும் கனம் பண்ணுகிறீர்களா? உங்களுக்கு நன்மை உண்டாயிருக்க வேண்டும் என்றால், பூமியில உங்கள் வாழ்நாள் நீடித்திருக்க வேண்டும் என்றால், உங்கள் தகப்பனையும் தாயையும் நீங்கள் என்ன செய்ய வேண்டும்? கனம் பண்ண வேண்டும். ஆனால் இன்றைக்கு கனம் பண்ணலனாலும் பிரச்சனை இல்லைங்க. நிறைய பேர் என்ன செய்கிறாங்கன்னா பகைக்கிறாங்க. தன் சொந்த தாயை, தன் சொந்த தகப்பனை என்ன செய்கிறாங்க, பகைக்கிறாங்க. இந்த பகை என்ன செய்கிறது? உங்கள் தாயின் இடத்திலிருந்து தகப்பனிடத்திலிருந்து கோபத்தை வருவிக்கிறதோ இல்லையோ, நிச்சயமாக கர்த்தரிடத்திலிருந்து கோபத்தை வருவிக்கிறது. உங்கள் தாயை, உங்கள் தகப்பனை பகைக்கிற அந்த பகை உங்கள் குடும்பத்தாரிடத்திலிருந்து, உங்கள் தகப்பனிடத்திலிருந்து, தாயின் இடத்திலிருந்து பகையை வருவிக்கிறதோ இல்லையோ, கோபத்தை வருவிக்கிறதோ இல்லையோ, இந்த பகைக்கிற அந்த குணம், உங்கள் தாயின் தகப்பனையும் பகைக்கிற அந்த குணம் யார் இடத்திலிருந்து கோபத்தை வருவிக்குது? யார் இடத்துல இருந்துங்க? கர்த்தரிடத்திலிருந்து. ஏன் ஆண்டவர் இப்படி சொல்லியிருக்கிறார்? உன் தகப்பனையும் தாயும் கனம் பண்ணு, உன் ஆயுசு நாள் நீடித்திருக்கணும்னா, உனக்கு நன்மை உண்டாகணும்னா உன் தகப்பனையும் தாயும் கனம் பண்ணுன்னு ஏன் சொல்றாருங்க? அவர் பரம சிருஷ்டிகர். அவர் தன்னை சொல்லும் போது எப்படி சொல்றாரு? தாயை போல தாயை போல உங்களை தேற்றி தகப்பனை போல சுமக்கிறாரா, தகப்பன் இறங்குகிறது போல இறங்குகிறாரா? அப்ப ஏங்க கோவப்படுறாரு? நீங்கள் உங்களுடைய தகப்பனை தாயையும் பகைப்பது எதற்கு சமமான ஒரு பாவம் என்றால், உங்கள் தேவனை பகைப்பதற்கு சமமான பாவம். மறுபடியும் சொல்கிறேன், உங்களுடைய ரட்சிக்கப்படாத தாய் தகப்பனாக இருக்கட்டும், ரட்சிக்கப்பட்ட தாய் தகப்பனாக இருக்கட்டும், நீங்கள் எப்படிப்பட்ட உங்களுடைய பெற்றோர்களை நீங்கள் பகைத்தாலும், இந்த பகை எப்படிப்பட்ட பகை என்றால் தேவனை பகைப்பதற்கு சமமானது. இப்போ நம்முடைய பாடத்துக்கு வந்துருவோம், நம்முடைய பிரசங்கத்துக்கு வருவோம். தகப்பன் தன் புத்திரனுக்கு இறங்குகிறது போல, தன் பிள்ளைக்கு இறங்குகிறது போல, கர்த்தரும் தமக்கு பயந்தவர்களுக்கு இறங்குகிறார். இப்போ கர்த்தருக்கும் நமக்கும் பகையை உண்டாக்குகிற அந்த கிரியைகள் உண்டு பாருங்க. நம்மை படைத்த பராபரனான இந்த தேவனுக்கு நமக்கும் பகை உண்டாக்குகிற சிந்தைகள் உண்டு பாருங்க. பகை உண்டாக்குகிற கிரியைகள், சிந்தைகள், பேச்சுக்கள் உண்டு பாருங்க. இது யாரிடத்துலலாம் இருக்கு? தாயின் தகப்பனை பகைச்சாலே கர்த்தர் கோபப்படுறாரு, கர்த்தர் கோபம் உண்டாயிரு. கர்த்தரை பகைக்கிறவங்க, கர்த்தருடைய பிள்ளைகள் சொல்லலாம், கர்த்தரையெல்லாம் நான் பகைக்கிறது இல்லைன்னு, சிந்தைகளினால, கிரியைகளினால, கர்த்தர் உங்களுக்கு கொடுத்த வார்த்தைகளை மீறி நடக்கிறீங்களே, அவைகளினால் நீங்கள் கர்த்தரை பகைப்பீர்கள் என்றால், கர்த்தர் எவ்வளவு உங்கள் மேல் சினம் கொண்ட தெய்வமாக இருப்பார். கர்த்தர் உங்கள் மீது சினம் கொண்டால் நீங்கள் நிலை நிற்க முடியுமோ? கர்த்தர் யார் மேல சினம் கொள்ளுகிற தேவனா? கர்த்தர் யார் மேல் சினம் கொள்ளுகிற தேவனா? கர்த்தர் பாவிகள் மீது சினம் கொள்ளுகிற தேவனா? பாவிகள் மீது கோபம் கொள்ளுகிற தேவனா? தகப்பனையும் தாயையும் நிந்திக்கிறவன் எவ்வளோ பெரிய பாவியாக இருப்பான். தகப்பனையும் தாயும் கனம் பண்ணாதவங்க எவ்வளோ பெரிய கொடும்பாவிகளாக இருக்கணும். அவங்க மேலே ஆண்டவர் சினமாக இருக்க மாட்டாரா? கோபமாக இருக்க மாட்டாரா? சில கேள்வி, நான் ஏன் இன்னும் ஆசீர்வதிக்கப்படாமல் இருக்கிறேன்? என் வாழ்க்கையில் ஏன் இந்த காரியங்கள்லாம் மாறாமல் இருக்குது? உங்களை அறியாமல் உங்கள் தாய் மேலே, உங்கள் தகப்பன் மேலே பகை இருந்துச்சுன்னா, அந்த பகை நிச்சயமாக உங்களை வாழ வைக்காது. அந்த பகை நிச்சயமாக உங்களை செழிக்க வைக்காது. அந்த பகை நிச்சயமாக உங்களுக்கு தீர்க்காயுசு கொடுக்காது. கர்த்தர் பரலோகத்தில் இருக்கிற தேவன் என்ன செய்கிறாரா? பாவிகள் மீது சினம் கொள்ளுகிறாரா? தாயின் தகப்பனையும் பகைக்கிற பாவிகள் மீது எவ்வளவோ அவர் சினம் கொள்ள மாட்டார். நீங்க ஒரு விஷயத்தை புரிந்து கொள்ளுங்கள். கர்த்தர் உங்கள் மீது இரக்கமாய் இருக்க சித்தம் உண்ட தெய்வம். தகப்பன் உங்கள் மீது இறங்குகிறது போலவே அவர் உங்கள் மீது இறங்குகிறார். அவர் உங்களுக்கு இரக்கத்தையே காண்பிக்கிறார். சாத்தான், இந்த உலகம் என்ன செய்கிறார் என்றால், கர்த்தரை பகைக்கும்படி, தேவனை பகைக்கும்படி உங்களிடத்தில் கிரியை நடப்பிக்கிறது. வாரத்தில் ஒரு நாள் கர்த்தரை ஆராய்கிறது கூட நமக்கு நேரம் கிடையாதுல்ல. வாரத்தில் ஒரு 2 மணி நேரம், ஒரு 3 மணி நேரம் ஆண்டவருடைய சமூகத்தில் போய் அமர்றது கூட நமக்கு டைம் இல்லை. அவ்வளோ பிஸியாக இருக்கிறோம்ல. சிலர் கேட்டால்
கடைங்க, வேலைங்க, தொழிலுங்க, சூழ்நிலைங்க, வாரத்தில் ஒரு ஜஸ்ட் ஒரு 3 hours ஒரு 2 hours ஆண்டவருடைய சமூகத்தில் அமர்ந்து சபை கூடி வருதுல விட்டுவிடக்கூடாதே அப்படிங்கிற அந்த எண்ணம் கூட இல்லாமல் போயிடுச்சுல. அப்போ நமக்கு எது பெருசாக தெரியுது? இயேசுவை விட என் கடன் பெருசாக தெரிகிறதுனால தான் அதை விட்டுட்டு கடனை அடைக்கிறதில்ல. கிறிஸ்துவை விட, தேவனை விட விலகினமோ அல்லது வேற ஏதோ சூழ்நிலையை பெருசாக தெரிகிறதுனால தான் அவரை கூட ஜஸ்ட் வாரத்தில் ஒரு நாள் கூட நம்ம ஆராதிக்க போகிறதில்ல. அன்று தினம் வீட்டில் ஆராதிக்கிறோம், வாரத்தில் ஒரு நாள் சபை கூடுகையில் வந்து ஆராதிக்கிறோம். ஆதி அப்போஸ்தலர் நாட்களில், கிறிஸ்தவ நாட்களில் அன்று தினமும் அவங்க சபை கூடி வந்தாங்க, வீடுகள் தோறும் அப்பங்கள் பிட்டாங்க. அப்போஸ்தலர்லாம் பார்த்தோம்னா அந்த ஜெப மணி நேரம் பெல் அடித்த மாதிரி தான் அந்த 9ஆம் மணி நேரத்தில் கரெக்டாக அவங்க என்ன செஞ்சாங்க? தேவாலயத்துக்கு ஜெபம் பண்ணும்படி போனாங்களாம். பிரதான அப்போஸ்தலராக இருந்தவங்க நம்மளாம் சபை கூடி வருதுல மறந்துடுறோம், ஆராதனையை மறந்துடுறோம். தேவனை பகைப்பதற்கு உரிய கிரியைகள், எண்ணங்கள், சிந்தைகள் உங்களுடைய வாழ்க்கையில் இருந்தால் உடனடியாக நம் பாடலை படித்தது போல தான் ஆண்டவரிடத்துல முழு மனதோடு சரண்டராங்க. தன் பாவங்களை மறைக்கிறவன் வாழ்வடைய மாட்டான். முதலாவது அறிக்கை செய், இரண்டாவது விட்டுவிடு. அவைகளை அறிக்கை செய்து விட்டு விடுகிறவன் தேவனிடத்தில் என்ன செய்கிறான்? இரக்கம் பெறுகிறான். இந்த பாவ பூமியில் வாழ்கிற வரைக்கும் நீங்கள் எந்த சூழ்நிலையில் இருந்தாலும் உங்களை அழித்து நிர்மூலமாக்கும்படி போராட்டத்தை செய்கிறது. உங்களுடைய சிறு பாவமானாலும் பெரிய பாவமானாலும் மறைத்து பழகாதீர்கள். அதை சரி என்று சொல்லி நியாயப்படுத்தி பழகாதீர்கள். கர்த்தருடைய சமூகத்தில் சின்னதாக இருந்தாலும் அறிக்கை பண்ணி பழங்க. சின்ன சின்ன தும்முற அளவுக்கு பாவம் இருந்தாலும், சின்ன ஒரு லிட்டில் பிட்டாக இருந்தாலும் ஆண்டவருடைய சமூகத்தில் அறிக்கை செய்து பழகுங்க. அறிக்கை செய்கிறவங்க மாத்திரமல்ல, அறிக்கை செய்துட்டு என்ன செய்யுங்க? விட்டு விடுங்க. இப்போ நான் சொல்ல வருகிற காரியம், இந்த பாவங்கள் என்ன செய்கிறது என்றால் தேவனுக்கு விரோதமாக பகையை உண்டாக்குகிறது. தேவனுக்கு விரோதமாக பகையை உண்டாக்கினால் இந்த பகைக்கு ஒரு தீர்வு உண்டோ? இந்த பகைக்கு ஒரு சொல்யூஷன் இருக்கா? ஒரு வசனத்தை கூட நீங்கள் எடுத்து வாசிங்க. நீதிபதி சங்கீதத்தின் புஸ்தகம் 34வது அதிகாரம் 21வது வசனம். நீதிமானை பகைக்கிறவர்கள் யாராங்க? நீதிமானை பகைக்கிறவங்க யாரா? நீதிமானை பகைக்கிறவன் குற்றவாளி என்றால் உங்களை நீதிமானாக்கிய அந்த நீதிபரரை நீங்கள் பகைத்தால் எவ்வளவு குற்றவாளிகளாக இருக்கிறீர்கள். ஒரு சாதாரண நீதிமானை பகைக்கிறவர்கள் குற்றவாளிகள் என்றால், பாவிகள் என்றால், உங்களை நீதிமானாக்கின நீதிபரரை நீங்கள் உங்களுடைய கிரியைகளினால், சிந்தைகளினால், எண்ணங்களினால் பகைத்தால் நீங்கள் எவ்வளவு பெரிய குற்றவாளிகளாக இருக்கிறீர்கள், பெரும் பாதகத்துக்கு உரியவர்களாக இருக்கிறீங்க. நீங்கள் கண்களெல்லாம் மூட வேணாம், உங்கள் மனதை மாற்ற ஒரு நிலையை வைத்து எப்படியெல்லாம் நான் ஆண்டவரை பகைச்சிக்கிட்டு இருக்கிறேன்னு கொஞ்ச நேரம் யோசித்து பாருங்கள். கண்களை மூடி யோசிக்கிறவங்க கண்களை மூடி யோசித்துக்கோங்க. கர்த்தரை பகைக்கிற கிரியைகள், தாய் தகப்பன கனம் பண்ணாத மாத்திரமல்ல, இன்னும் என்ன காரியங்கள் எல்லாம் இருக்கு உங்களோட லைஃப்ல. கர்த்தரை பகைக்கிற கிரியைகள். நீதிமானை பகைக்கிறவன் குற்றவாளி என்றால் நீதிபரரை பகைக்கிறவன் எவ்வளவு பெரிய குற்றவாளியாக இருக்கிறான். எடுத்து வாசிங்க இன்னொரு வசனத்தை. யாத்ராமத்தின் புஸ்தகம் 20வது அதிகாரம் 5வது வசனம். நான் எரிச்சல் உள்ள தேவனாக இருக்கிறேன் என்று சொல்லுகிறார். முதல் பார்த்தோம் சினமுள் கொள்ளுகிற தேவனா. இப்போ என்ன தேவனாங்க? எப்படிப்பட்ட தேவனாங்க? For I the Lord your God am a jealous God, visiting the iniquity of the fathers and the children to the 3rd and 4th generation of those who hate me. என்னை பகைக்கிறவர்களை குறித்து பிதாக்களுடைய அக்கிரமத்தை பிள்ளைகளிடத்தில் 3ஆம் 4ஆம் தலைமுறை மட்டும் விசாரிக்கிறவராய் இருக்கிறேன். என்கொயரி. கர்த்தர் 3ஆம் 4ஆம் தலைமுறை மட்டும் விசாரிக்கிறாங்களா? யாரை பகைக்கிறவங்க? இப்போ நீங்களும் நானும் கர்த்தரை பகைச்சோம்னா, எல்லாரும் இப்போ எங்கே கவனிங்களேன், இன்றைக்கு நீங்களும் நானும் கர்த்தரை பகைச்சோம்னா தகப்பன் இறங்குகிறது போல நம்முடைய வாழ்க்கையில் இறங்குகிறார். பரிவை காண்பிக்கிறார், இரக்கத்தை காண்பிக்கிறார். என்ன தப்பெல்லாம் செஞ்சப்போ பூரத்தை மறைச்சிட்டு ஏம்பல்லன்னு இருக்கிறார். பிசாசு குற்றப்படுத்துறான், இவனை எப்படியாவது நான் நாசமாக்கணும், நிர்மூலமாக்கணும். ஒவ்வொரு தடவையும் தாவீது இடத்துல போன மாதிரி, பேதுரு இடத்துல போன மாதிரி சொலகளை போட்டு புடைக்கிற மாதிரி புடைச்சா இவன் காலி ஆயிடுவான்லாம் திட்டம் திட்டிட்டு வர்றான். அவர் பார்த்து சொல்றாரு, என் பிள்ளைப்பா, என் பிள்ளை பற்றி எனக்கு தெரியும், நீ கிளம்பு. என் பிள்ளை பற்றி எனக்கு தெரியும், நீ வேலையை பாரு. என் பிள்ளை பற்றி எனக்கு நல்லா தெரியும். அப்படி நல்லா நமக்கு சர்டிஃபிகேட் கொடுத்துட்டு இருக்கிறாரு. மீண்டும் மீண்டும் அவரை ஏமாத்தி
மீண்டும் மீண்டும் அவரை துக்கப்படுத்தி, மீண்டும் மீண்டும் அவரை மீண்டும் மீண்டும் குற்றப்படுத்தி, குறை சொல்லி, சிலர்லாம் பாருங்க மீண்டும் மீண்டும் அவரை குறை சொல்லி வாழ்ந்தாலும் விட்டா வாடு இல்லை, ஏன் பிள்ளைன்ட்டு தான் இருக்கிறார். பழைய பாட்டில் படிக்கிற மாதிரி தான், காடு மேடுன்னு ஓடினாலும் பின்னாடியே வராரே தவிர விட்டு போக மாட்டேங்கிறாரு. ஏன் பிள்ளைன்ட்டு தான் இருக்கிறாரு. ஆனால் ஒரு விஷயத்தை கவனிங்க, நீங்கள் கர்த்தரை குற்றப்படுத்தலாம், கர்த்தரை குறை சொல்லி கூட பேசியிருக்கலாம். உங்களுடைய சூழ்நிலைகளில் ஆண்டவரிடத்தில் நீங்கள் கேள்வி கேட்டிருக்கலாம், ஏன்டவரை இதை அனுபவிச்சிங்க அப்படின்னு சொல்லி. சில நேரங்கள் உங்களுடைய விரக்தினால பவுல் சொல்ற மாதிரி, மோசே சொல்ற மாதிரி என்ன கூட கொண்டு போடுங்க அப்படின்னு சொல்லலாம். தாவீது சொன்ன மாதிரி நான் இந்த ஆடு என்ன செய்தது, என்ன அழிச்சிருங்கன்னு கூட சொல்லலாம் கோபத்தில். ஆனால் ஒன்றை கவனியுங்கள், ஏனைய வேத புஸ்தகத்தில் எந்த பரிசுத்தவானும், கர்த்தருக்காக பிரகாசித்த, கர்த்தருக்காக பயன்பட்ட எந்த பரிசுத்தவானும் தேவனை பகைத்ததாக சரித்திரம் இல்லை. இங்கே வாசித்த பாருங்க, அவர் மிகவும் எரிச்சல் உள்ள தேவன். என்னை பகைக்கிறவர்களை குறித்து பிதாக்களுடைய அக்கிரமத்தை பிள்ளைகளிடத்தில் 3ஆம் 4ஆம் தலைமுறை மட்டும் விசாரிக்கிறவராயிருக்கிற. யார்கிட்ட விசாரிப்பாராங்க? யார்கிட்ட விசாரிக்கிறாங்க? உதாரணத்துக்கு எங்க தாத்தா இயேசுவை நிராகரிச்சிருக்கிறாருன்னு வச்சுக்கோங்களேன், இல்ல இயேசுவை பகைச்சிருக்கிறாருன்னு வச்சுக்கோங்க. எந்த தலைமுறை மட்டுமா? நான் 3ஆம் தலைமுறை. அடுத்து 4ஆம் தலைமுறை இருந்தாலும் அதை விசாரிப்பாரா? பார்த்துங்க, என்னுடைய மூத்த அக்கா கிணத்துக்குள்ள விழுந்து டீனேஜில் இழந்துட்டாங்க. அடுத்து பிறந்த எங்கள் அண்ணன் 2 காலும் போலியோவில் அஃபெக்ட் ஆகி 2 காலும் முடமான ஆள். இங்கே இருக்கிற ஒரு சிலருக்கு தெரியும், என்னுடைய காலை பார்த்தீங்கன்னா ஒரு கால் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் பெருசாக இருக்கும், கொஞ்சம் சிறுசாக லைட்டாக, அதாவது ரொம்ப கவனிச்சா தெரியும். நல்லா கவனிங்க. ஆனால் ஓடுறதுக்கோ உழைக்கிறதுக்கோ ஒரு குறைவும் இல்லை, சும்மா ரொம்ப ரொம்ப லேசாக அப்படி கவனிச்சு பார்த்தா தெரியும். ஆனால் நல்ல பலத்தை கொடுத்துரு. கவனிங்க. ஒரு வேலை எங்களுடைய பகச்சிருந்தாங்கன்னா என்னுடைய பெற்றோர்களுடைய தாய் தகப்பன்மார், அந்த விசாரிக்கிற ஆண்டவர் யாருக்கிட்ட விசாரிப்பாரா? இன்னும் வருகிற என் பிள்ளைகள் வரைக்கும் விசாரிப்பாராம். சரி, பிரசன்ட்டுக்கு வந்துருவோம். இன்னைக்கு நாம் நம்முடைய தேவனை பகைத்தால், நம்முடைய தேவனை பகைக்கும் போது இந்த பகையை குறித்து கர்த்தர் எது வரைக்கும் விசாரிப்பாரா? 3ஆம், உங்க பிள்ளைகள் இல்லைங்க, உங்க பிள்ளைகளுடைய பிள்ளைகள் இல்லைங்க, அவங்களுடைய பிள்ளை, கிராண்ட் சில்ட்ரன் உடைய சந்ததியுடைய 4ஆம் தலைமுறை வரைக்கும் கர்த்தர் அந்த அக்கிரமத்தை விசாரிப்பாரா? நம்முடைய கிளவியெல்லாம் என்ன ஒன்னானோ, நம்ம வாழ்க்கையில் நம்ம கூட பிறந்தவங்களோ அல்லது நம்முடைய சித்தப்பா பெரிய மக்கள் எல்லாம் ரொம்ப ஒரு மாதிரி ஆயிட்டாங்க. நாம இம்மட்டும் கிருபையால் நிலை நிற்கிறோம். ஒருவேளை தேவனுடைய கிருபை நம்மை சந்திக்கவில்லை என்றால், கர்த்தருடைய இரக்கம் நம்மை சந்திக்கவில்லை என்றால், நானும் இன்றைக்கு மூடமாக இருக்கக்கூடும். உங்களில் அநேகர் தங்களுடைய தலைச்சன்கள் பிள்ளைகளை இழந்தவர்களாக, உங்களில் அநேகரை பறிகொடுத்தவர்களாகவே மாறியிருப்பீர்கள். ஆனால் தேவனோ இரக்கம் உள்ளவர், நம்ம இழந்ததை 2 மடங்காகவும் தருகிறார், 3 மடங்காக தர்ற, பல மடங்காகவும் தந்து ஆசீர்வச்சிட்டு தான் இருக்கிறேன். இழந்துட்டேன்னு சொல்றதுக்கு ஒன்றுமே கிடையாது. இதை இழந்துட்டேன்னு சொல்றதுக்கு ஏதாவது இருக்கா? இழந்த ஒன்றையும் கர்த்தர் பல மடங்கு திருப்பி கொடுத்து நம்மை ஆசீர்வதித்துக் கொண்டே இருக்கிறார். மீண்டும் கவனிங்கள், அவரை பகைக்கிறவர்களுடைய பகையை குறித்து 3ஆம் 4ஆம் தலைமுறை மட்டும் விசாரிக்கிற ஆண்டவராக இருக்கிறார். அவர் எரிச்சல் உள்ள தேவன். இப்போ நான் ரட்சிக்கப்பட்டுட்டேன், கிறிஸ்துவின் ரத்தத்தால் கழுவப்பட்டுட்டேன், 3ஆம் தலைமுறை மட்டும் 4ஆம் தலைமுறை மட்டும் இந்த பாவத்தை விசாரிப்பாரா? இல்லை. அப்படி நம்ம சந்ததியோடு அதை என்ன செய்யுங்க, நம்ம தலைமுறையோடு என்ன செய்யும்? இந்த நியாய தீர்ப்பு நம்மை விட்டு அகற்றப்படும், கிறிஸ்துவின் ரத்தத்தால் கழுவப்படும் போது. ஆனால் மீண்டும் மீண்டும் நாம் கர்த்தரை சிலுவையில் அறைந்தாள், மீண்டும் நாம் பிடரியை கடினப்படுத்தினாள், மீண்டும் நம்முடைய பிடரியை நாம் கடினப்படுத்தும் போது கர்த்தர் என்ன செய்வார்? கொஞ்சம் கவனிச்சு பார்க்குறீங்களா? தீர்க்கதரிசியை கொண்டு சொல்றாரு பாருங்க, நீ என்னுடைய வேதத்தை மறந்தாய், நீ என் வேதத்தை மறந்தாய். டெய்லி வேதத்தை எடுக்காத பெற்றோர்களே, அனுதினம் வேதத்தை கையில கூட தொட்டு பார்க்காத பெற்றோர்களே, நீ என் வேதத்தை மறந்தாய், நான் உன் பிள்ளைகளை மறந்துடுவேன். கர்த்தர் உங்க பிள்ளைகளை மறந்தா அவருடைய நிலைமையை கொஞ்சம் கவனிச்சு பாருங்க. அவங்க சிக்குகிற பாவங்கள்ல இருந்து அவங்களை யார் விடுவிப்பா? உங்களுடைய பிள்ளை தரிகட்டா வாழ்க்கை வாழ்ந்த போது அதிலிருந்து யார் விடுவிப்பா? நீங்க உங்களுடைய வேதத்தை கர்த்தர் உங்களுக்கு கொடுத்த வேத புஸ்தகத்தை நீங்க மறக்கும் போது கர்த்தர் உங்க பிள்ளைகளை மறந்துடுவார். இன்னைக்கு வேணாம், உங்க பிள்ளைங்க யோகியர்களாக நல்லவர்களாக இருக்கலாம், ஆனால் நீங்கள் வேதத்தை விட்டு விடுகிற போது, வேதத்தை மறக்கும் போது, வேத நாயகனான இயேசு உங்க பிள்ளைகளை மறந்து விடுவாரா? பிள்ளைய எவ்வளவா கொஞ்சிறீங்க. சின்ன காய்ச்சல் வந்துட்டேன்னா ஒரு சிலர்லாம் சொல்லுவாங்க பாருங்க, நம்மள கூட நிறைய பேர் சொல்லியிருப்போம், காய்ச்சல் அவன் அணத்தும் போது தாங்கவே முடியல,
சிலர் அந்த வேதனையில் ஆட்டோமேட்டிக்காக பெற்றோர்கள் அழுதுடுறாங்க. இவ்வளோ கஷ்டப்படுறாளே அது குழந்தைய, அவ்வளவு சீராட்டி தாளாட்டி கொஞ்சி கொலாவி வளர்த்த பிள்ளைகளை கர்த்தரை அழிச்சிருவேன்னு சொல்லலை, கர்த்தர் நிர்மூலமாக்கிடுவேன்னு சொல்லலை, மறந்துடுவேன்றாரு. கர்த்தர் உங்கள் பிள்ளைகளை மறக்கணும்னு யாரெல்லாம் நினைக்கிறீங்க? உங்கள் பிள்ளைகளை கர்த்தர் மறக்கக்கூடாது என்றால் நீங்கள் வேதத்தை மறக்கக்கூடாது. நீங்கள் வேதத்தை மறக்க ஆரம்பிக்கும் போது உங்களை அறியாமல் தேவனை பகைக்கிற இருதயம் உங்களுக்குள்ளாக உண்டாகிறோம். கேள்வி கேட்கறது, குறை சொல்றது, அதாவது கர்த்தரை கேள்வி கேட்கறது, கர்த்தரை குறை சொல்றது, சில நேரங்களில் கர்த்தரையே குற்றப்படுத்துகிறது, தேவன் அவரையே என்ன செஞ்சுறதுங்க, நியாயம் தீர்த்துறது. இவர் தான் இப்படி பண்ணிட்டார், ஆண்டவர் தான் சொல்றது. அது மிஞ்சி எக்ஸ்ட்ரீம் லெவலுக்கு போக போக வளர வளர கடைசியில் பார்த்தீங்கன்னா கர்த்தரையே பகைக்கிற அளவுக்கு மாறிடுறது. அவரை பகைக்கிறவர்களை குறித்து பிதாக்களுடைய அக்கிரமத்தை 3ஆம் 4ஆம் தலைமுறை மட்டும் கர்த்தர் விசாரிக்கிறவராக இருக்கிறார். கைகளை உயர்த்தி சொல்லிருங்க, என் பிள்ளைக்கு இன்னைக்கு தப்பிச்சிருக்குன்னா ஆண்டவருடைய இரக்கம். எங்கள் அம்மாலாம் பிள்ளைகள் அற்றவளாக மாறி இருக்கணும். எங்கள் அம்மா அடிக்கடி எனக்கு சொல்லி கொடுத்து வளர்ப்பாங்க, பிள்ளைகள் அற்றவளாக எங்கள் அம்மா மாறி இருக்கணும். என்னுடைய முற்பிதாக்களுடைய பாவங்களோ என்னமோ தெரியாது, ஆனால் இன்றைக்கு எங்கள் அம்மாவுக்கு பிள்ளைகளில் பேர பிள்ளைங்க கொள்ளு பேர பிள்ளைங்க வரப்போகிறாங்கன்னா அது அவர் நம்ம மேலே வைத்த இரக்கம். கரங்களை உயர்த்தி சொல்லிருங்க பெற்றோர்கள்லாம், எனக்கு நீர் வைத்த இரக்காண்டவர், என் பிள்ளைகள் தப்பி இருக்கிறது, என் பேர பிள்ளைங்க தப்பி இருக்கிறது. எத்தனை பேர் ஆமென்றீங்க? எத்தனை பேர் அல்லேலூயான்றீங்க? கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. இந்த பகை என்கிற உணர்வை மாத்திரம் நம்முடைய இருதயத்தில் நம்ம வைக்கவே கூடாதுங்க. மனுஷர்கள் மேலே இருக்கிற பகை தான் அப்படியே யார் மேலே மாறும்? நீதிமான்கள் மேலே வரும். அந்த நீதிமான்கள் மேலே இருக்கிற பகை தான் அப்படியே கொஞ்சம் டெவலப் ஆகி கொஞ்சம் இன்க்ரீஸ் ஆகி அப்படி தேவன் மேலே மாறும். மனிதர்கள் மேலே பகையை வைக்கக்கூடாது. கர்த்தருடைய ஜனங்களாக இருக்கிற நாம மனுஷர்கள் மேலே பகையை வச்சு ஆரம்பித்தோம்னா ரட்சிக்கப்பட்டவங்க மேலே ரட்சிக்கப்படாதவங்க மேலே அந்த பகை கொஞ்சம் கொஞ்சமாக இன்க்ரீஸ் ஆகி வளர்ந்து என்ன செய்யும்? நீதிமான்களை பகைக்கக்கூடிய ஒரு நிலைக்கு நம்மளை தள்ளும். நீதிமான்களை பகைக்க ஆரம்பிச்சாலே சோழி முடிஞ்சு. குற்றவாளி பாவி அது டெவலப் ஆகி அது கொஞ்சம் இன்க்ரீஸ் ஆகி யாரை பகைக்க வைக்கும்? கர்த்தரையே தேவனையே பகைக்க வைக்கும். பாருங்க, தேவனை பகைத்தால் நம்மோட அந்த சாபம் முடிஞ்சால் பரவாயில்ல, 3ஆம் 4ஆம் தலைமுறை மட்டும் கடத்தி விடப்படும் அந்த பகை, அதுக்குரிய கோபம். வாழ்க்கையில் தேவனுக்கு விரோதமாக இருக்கிற பகை, முதல் இடத்துல இருக்கிற பகை மாம்ச சிந்தை தான். அப்படி வாழ்க்கையில் தேவனுக்கு விரோதமாக இருக்கிற பகைகளில் முதல் இடத்துல இருக்கிற பகை எதுங்க? முதல் இடத்துல இன்னைக்கு பெரும்பாலான கிறிஸ்தவங்களுடைய வாழ்க்கையில் முதல் இடத்துல மாத்திரமல்ல, அதுவே கடைசியான பகையும் கூட. முதலும் முடிவுமான பகை எதுன்னு தெரியுங்களா? மாம்ச சிந்தை. ஆண்டவரை நேசிக்கிறாங்க, ஆராதிக்கிறாங்க, காணிக்கையெல்லாம் கொடுக்குறாங்க, கர்த்தருக்காக கொடுக்குறாங்க, உழைக்கிறாங்க. ஆனால் அநேக கிறிஸ்தவுடைய வாழ்க்கையில் தேவனுக்கு விரோதமாக இருக்கிற பகைகளில் முதலிடத்திலும் கடைசியாகவும் இருக்கிற பகை எதுன்னு கேட்டிங்கன்னா இந்த மாம்ச சிந்தை. பக்தன் சொல்கிறான் பாருங்க, ரோமர் 8 இந்த மாம்ச சிந்தை தான் தேவனுக்கு விரோதமான பகையாங்க. எடுத்து வாசிக்கிறீங்களா? ரோமர் 8ஆவது அதிகாரம் 7வது வசனம். எப்படி என்றால் மாம்ச சிந்தை தேவனுக்கு விரோதமான பகை. பாருங்க அது என்ன செய்கிறது என்றால் தேவனுடைய நியாய பிரமாணத்திற்கு கீழ்ப்படியாமலும் கீழ்ப்படிய கூடாமலும் இருக்கிறது. வாசிங்க. மாம்சத்துக்கு உட்பட்டவர்கள் தேவனுக்கு பிரியமாய் இருக்க மாட்டார்கள். தேவனுடைய ஆவி உங்களில் வாசமாயிருந்தால் நீங்கள் மாம்சத்துக்கு உட்பட்டவர்களாக இராமல் ஆவிக்குட்பட்டவர்களாக இருப்பீர்கள். கிறிஸ்துவின் ஆவி இல்லாதவன் அவருடையவன் அல்ல. நமக்குள்ள யாருடைய ஆவி இருக்கணுங்க? நான் கிறிஸ்துவுடையவன், நான் கர்த்தருடையவன் சொல்லுகிறேன் என்றால் கிறிஸ்துவின் ஆவி எனக்குள்ளாக இருக்க வேண்டுமா? எத்தனை பேர் பரிசுத்த ஆவியை பெற்றிருக்கிறீங்க? எத்தனை பேர் கிறிஸ்துவின் ஆவியை பெற்றிருக்கிறீங்க? கிறிஸ்துவின் ஆவியை பெறாதவர்கள் ஆண்டவருடைய சமூகத்தில் அமர்ந்து கிறிஸ்துவின் ஆவியை எனக்குள் தாரும், பரிசுத்த ஆவியின் பலத்தால் என்னை நிரப்பும், பரிசுத்த ஆவியினால் என்னை அபிஷேகம்னு சொல்லுங்க. கிறிஸ்துவின் ஆவி உங்களில் இல்லை என்றால் இயேசு கிறிஸ்துவின் ஆவியை பெறாத உங்களில் எவர்கள் ஆனாலும் நீங்கள் இயேசு கிறிஸ்துவினுடையவர்கள் அல்ல. இப்போ கவனிப்போம். 5ஆம் வசனத்தில் நாம் என்ன வசிக்கிறோம்? மாம்சத்தின்படி நடக்கிறவர்கள் மாம்சத்துக்குரியவைகளை சிந்திக்கிறார்கள், ஆவியின்படி நடக்கிறவர்கள் ஆவிக்குரியவைகளை சிந்திக்கிறார்கள். மாம்ச சிந்தை மரணம், ஆவியின் சிந்தையோ ஜீவனும் சமாதானமாம். எப்படி என்றால் மாம்ச சிந்தை தேவனுக்கு விரோதமான பகை என்மிட்டி. அப்படி எல்லாரும் தலையில வச்சு சொல்லுங்களேன்.
தேவனுக்கு விரோதமாக இருக்கிற மாம்ச சிந்தையே. நான் ஒரு விஷயம் தலையிலேருந்து கையெடுத்துறாங்க. ஒருவேளை தேவனுக்கு விரோதமாக விபச்சாரம், கொலை, கொள்ளை, மற்ற ஏதாவது பெரும் பாதகங்கள் இல்லாமல் இருக்கலாம். ஆனால் வேதம் சொல்லுகிற இந்த மாம்ச சிந்தை என்ன தெரியுங்களா? தேவனை தவிர எதையாவது அவருக்கு மேலே நம்ம நினச்சிட்டாலே அதுக்கு பேர் மாம்ச சிந்தை தான். தலையை வச்சு தலையில் கையில் வச்சு சொல்லுவோமா, தேவனுக்கு விரோதமான மாம்ச சிந்தையே என்னை விட்டு அகன்று போகும்படி இயேசுவுக்கு என்னை ஒப்பு கொடுக்கிறேன். இயேசுவின் வார்த்தைக்கு என்னை ஒப்பு கொடுக்கிறேன். என்னில் இருக்கிற மாம்ச சிந்தையே என்னை விட்டு விலகிப்போ. நான் இயேசுவின் வார்த்தைக்கு சொந்தமானவன், இயேசுவின் வார்த்தைக்கு சொந்தமானவள். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. மாம்ச சிந்தை என்கிற அந்த பகை என்ன செய்துன்னு தெரியுங்களா? உங்களுடைய தகப்பனுக்கும் உங்களுக்கும் பகையை உண்டாக்குகிறதுங்க. நம்ம நினைக்கிறோம் ஆண்டவர் நம்மளை எவ்வளவா நேசிக்கிறாரு, கர்த்தர் தகப்பன் தன் பிள்ளைக்கு இறங்குகிறது போல என் மேல் இரக்கமாக இருக்கிறாருன்னு அப்படி நினைக்கிறது ரொம்ப நல்லது. ஆனால் உங்கள் தகப்பனுக்கும் உங்களுக்கும் பகை உண்டாக்குகிற, உங்கள் தாய்க்கு உங்களுக்கும் பகை உண்டாக்குகிற சில நபர்கள் பூமியில் இருப்பாங்க. சில சொந்த பந்தங்களை பார்த்தீங்கன்னா எப்படி ஆச்சுன்னா இவங்க அப்பனை இவனையும் பிரித்து விட்டுருன்னு நினைப்பான். கவனிச்சிருக்கீங்களா? சொத்துக்காகவோ இல்லை வேற எதுக்காக ஆசைப்பட்டு இந்த தகப்பனும் மகனும் ஒன்றா இருக்கிறது பிடிக்கவே பிடிக்காது. எப்படியாவது பிரித்து விட்டுறேன். ஒரு தாயார் கூட அப்படி தான் சொன்னாங்க பாருங்க. ஏன் உங்கள் பகனை வாங்கினா? இல்லை அவர் பிரிஞ்சிருக்கிறதா நல்லது. என்ன எதுக்குன்னு கேட்டால், ஜாதகத்தில் எனக்கு நம்பிக்கை இருக்குது, ஜெபம் பண்ண வந்தாங்க இந்த வாரம், கொஞ்சம் கேளுங்க. அந்த ஜாதகக்காரர் என்ன சொன்னார்னா, மகன் நல்லவர், ரொம்ப டீசெண்டான ஆள். இந்த ஜாதகத்தை நம்புகிற இவங்களுக்கு இந்த ஜாதகக்காரர் என்ன சொன்னான்னா, ஒன்றும் உங்கள் தகப்பன உங்கள் வீட்டுக்காரரை விட்டு உங்கள் பிள்ளை பிரிஞ்சிருக்கணும், இல்லாட்டி உங்கள் வீட்டுக்காரர் தனியாக இருக்கணும். 2 பேர் ஒன்று இருந்தால் யாரையாவது இழந்துருவீங்கன்னாங்களா? கேட்குறீங்களா? இப்போ பிரிவினை பிசாசு உண்டாக்குச்சா இல்லையா? ஜாதகக்காரை உண்டாக்கிட்டான். யார் உண்டாக்கிட்டாங்க? பிசாசு இன்னைக்கு பிரிவினை உண்டாக்கிச்சோ இல்லையா? அந்த தகப்பனுக்கும் அந்த பிள்ளைக்கும். அவர் கோயம்புத்தூரில் இன்றைக்கி வேலை செஞ்சுட்டு இருக்கிறாரா, நல்ல மாதம் ஒரு 70-80 ஆயிரம் சம்பளம் வாங்குறாராம். இங்கே கூட ஒரு இடம், ஒரு 4 ஏக்கர் இடம் அந்த பஸ் ஸ்டாண்டு பக்கத்தில் இருக்குது. இதுக்காக ஜோம் பண்ணுங்க பஸ் ஸ்டாண்ட் ஜோம் பண்ணாங்க. அவங்களுக்குள்ள ஒரு பாசிட்டிவான எண்ணங்கள் இருக்கிறதுனால இதில் எங்களுக்கு சக்ஸஸ் ஆயிடுச்சுன்னா, பஸ் ஸ்டாண்டு பக்கத்தில் இருக்கிற இந்த 4 ஏக்கர் இடம் எங்களுக்கு சக்ஸஸாக வித்துருச்சுன்னா நாங்கள் ஆண்டவருக்குள்ளே வந்து, இவங்க தான் அப்படி சொல்கிறாங்க. பார்த்தா அவங்க வீட்டுக்காரர் நேற்று போய் சந்திக்கும் போது வீட்டுக்காராக தான் சொல்கிறாரு, இது மட்டும் எங்களுக்கு சக்ஸஸ் ஆயிடுச்சுன்னா நாங்கள் ஆண்டவருடைய பிள்ளையெல்லாம் மாறிடுவோம். கொஞ்சம் கேளுங்க, கவனிங்க, சொல்ல வர விஷயத்தை கவனிங்க. பிள்ளை இன்னைக்கு 80,000 சம்பளம் வாங்குறாரு, தூரத்தில் இருக்கிறாரு. என்னன்னு கேட்டால் ஒன்றா இருந்தால் ஏதாவது ஆயிரும், ஆனால் நல்ல பையன்றாரு, நல்ல டீசெண்டான பையன் அப்படின்றாங்க. என் வம்சத்தில் வகையாறுலேயே ரொம்ப டீசெண்டான பையன், இவ்வளோ சொத்து இருந்து இதெல்லாம் எனக்கு ஒன்று வேணாம் அப்படின்ட்டு போயிட்டாரு. என்ன காரணம்? ஜாதகக்காரன். உங்களுடைய வாழ்க்கையில் அப்படிதாங்க. உங்களுடைய தகப்பனுக்கு விரோதமாக உங்களுக்கு பகையை உண்டாக்குறத முதலிடத்துல இருந்த யாரு? இந்த உலகத்தின் மூட பழக்க வழக்கங்கள், இந்த உலகத்தினுடைய காரியங்கள். அடுத்தபடியா இந்த மாதிரி ஜாதகக்காரன், குறி சொல்றவன், மாந்திரிகாரன், மந்திரவாதி, இன்னும் உன் குலதெய்வத்துக்குரிய பூசாரி. நீங்க ஏதோ குலசாமின்னு கூப்பிட்டீங்களா, அதுக்கு பூஜை செஞ்சவன் எப்பா மாத்திரு, அப்போதான் நீ உயிரோடு இருப்ப, இல்லாட்டி உன் பிள்ளை செத்து போயிடுவா, இல்லாட்டி நீ செத்து போயிடுவ சொல்றானா இல்லையா? அப்போ அவங்க சொன்னாங்க ஜாதகக்காரர் இப்படி சொல்லிட்டாரு, அதில் நம்பிக்கை இருக்காதனால. நான் சொன்னேன், கவலைப்படாதீங்க, சர்ச்சுக்கு வந்திருக்கீங்க, உங்கள் ஜாதகத்தை இயேசு மாற்றி எழுதுவார். ஒரு ஜாதகத்தை இயேசு மாற்றி எழுதுவார். அதில் உங்களுக்கு நம்பிக்கை இருக்கிறதுனால இயேசுவை நீங்கள் நம்பி வர்றீங்க. உங்களுடைய கணவனையும் உங்களுடைய பையனையும் ஒரே வீட்டில் வச்சு சந்தோஷமாக சமாதானத்தோடு நீங்கள் குடும்பமாக வாழ்கிற அளவுக்கு உங்களுடைய ஜாதகம் மாற்றி எழுதப்படும். கிறிஸ்துவின் மீது நீங்கள் நம்பிக்கை வைக்கும்போது, கர்த்தர் மீது நம்பிக்கை வைக்கும்போது. எத்தனை பேர் ஆமான்றீங்க? எத்தனை பேர் ஆமான்றீங்க? பரம பிதாவாகிய தேவனிடத்துல நாம பகை இல்லாதவர்களாக இருக்கணும். ஆனால் இந்த உலகம் ஒருபோதும் சம்மதிக்காது, நம்முடைய மாம்சம் ஒருபோதும் விட்டு கொடுக்காது. ரோமரில் என்ன வசிக்கிறோம்? மாம்ச சிந்த தேவனுக்கு விரோதமான பகை. அப்போ தேவன் என்னை பகைப்பது இல்லை, அவர் கிருபையைத்தான் கொடுக்கிறார். என் தகப்பன் என்னை இன்னும் தூக்கி தான் சுமந்து கொண்டிருக்கிறார், அளவில்லாமல் என்னை ஆசீர்வதித்து கொண்டு தான் இருக்கிறார். ஆனால் அவரை பகைக்க வைக்கிறது எது என்றால் என்னுடைய மாம்ச சிந்தை. மறுபடியும் சொல்லுகிறேன், பெரிய பெரிய பாவங்கள் உங்களுடைய வாழ்க்கையில் இல்லாமல் இருக்கலாம், ஆனால் அந்த மாம்ச சிந்தை என்பது தேவனுக்கு மேலே எதையெல்லாம் நேசிக்கிறீங்களோ அது பூரா மாம்ச சிந்தை தான்.
கர்த்தருக்கு மேலே எதுக்கெல்லாம் நீங்கள் முதலிடம் கொடுக்குறீங்களோ அதுக்கு பூரா மாம்ச சிந்தை. வேலை, தொழில், குடும்பம், குட்டி, தாப்பன், தாய், பிள்ளை, எது மேலே நீங்கள் வச்சாலும் மாம்ச சிந்தை. ஏன்? ஒரு டைம் வரும், ஒரு காலம் வரும், இந்த உலகத்தை விட்டு நம்ம போவோம். அன்றைக்கு உங்களுடைய சொத்து உங்களுக்கு உதவாது, உங்களை பெற்ற தாய் உங்களுக்கு உதவ மாட்டாள், உங்களை பெற்ற தகப்பன் உங்களுக்கு உதவ மாட்டார், உங்கள் உடன் பிறந்தவர்கள் உதவ மாட்டார்கள், ஏன் உங்கள் பிள்ளைகள் கூட உங்களுக்கு உதவ மாட்டார்கள். ஆனால் உங்களுக்காக ஜீவனை கொடுத்த உங்கள் தேவன் உங்களுக்காக உதவுவார். உங்களை ரட்சிக்க அவர் வருவார், உங்களை ரட்சிப்பார். சமாதானம் உள்ள அந்த தேசத்தில், நிம்மதியுள்ள சாந்தமுள்ள அந்த தேசத்தில் உங்களை கொண்டு போய் சேர்ப்பார். அல்லேலூயா. அப்போ இந்த மாம்ச சிந்தை நம்ம விட்டு அழிஞ்சால் ஒளி அந்த உலக சிநேகத்தை நம்மளால் விடவே முடியாது. அசிகரம்ல யாக்கோபுல உலக சிந்தை, உலக சிநேகம் தேவனுக்கு விரோதமான. அப்போ மாம்ச சிந்தை இருக்க இருக்க எந்த சிந்தை வருங்க? உலக சிநேகிதம் வரும். இங்கே நான் கேட்குறேன், கர்த்தருடைய பிள்ளைகளை விட்டு எத்தனை பேர் இன்னைக்கு உங்கள் சொந்த பந்தம் அல்லது என் ஃப்ரெண்டு அவன் நல்லவன் சொல்லி உலகத்தார் கூட ஐக்கியம் வச்சிருக்கிறீங்க? உடைய மாம்ச சிந்தை எப்படி தேவனுக்கு விரோதமான பகையோ, அதே போலதான் நீங்கள் வைத்திருக்கிற அந்த உலக சிநேகிதமும் தேவனுக்கு விரோதமான பகை. யாக்கோபு 4:4 அர்த்தம் வாசிக்கிறோம். உலக சிநேகம் தேவனுக்கு விரோதமான பகை. உங்களை தேவன் பிள்ளையாக பாவித்து, பிள்ளையாக நினைத்து உங்களுக்கு அளவில்லாத இரக்கத்தை, கிருபையை காண்பிக்கிறார் என்றால், முதலாவது மாம்ச சிந்தை உங்களை விட்டு விலக்கி போட வேண்டும். இரண்டாவது உலக சிநேகிதத்தை உங்களை விட்டு விலக்கி போட வேண்டும். மாம்ச சிந்தை உங்களுக்குள் வளருகிற போதுதான் உலக சிநேகமும் உங்களை அறியாமல் உங்களுக்குள்ள வளர ஆரம்பித்திருக்கிறது. சொல்லும் போதே உங்களுடைய இருதயங்களில் துணித்திருக்கணும், ஆமல்ல நான் இப்படியெல்லாம் உலக சிநேகிதம் உடையவனார். கேட்டால் அவர் ரொம்ப நல்லவன், அவன் ரொம்ப நல்லவன், இவங்க கிறிஸ்தவங்களா, இவங்க இப்படி இருக்கிறாங்க, அவங்க எவ்வளவோ பெட்டர், அவங்க எவ்வளோ மேலானவங்க. ஒரு நாளும் கர்த்தரால் ரட்சிக்கப்பட்ட ஒரு ஜனத்திற்கு மேலே இருக்க மாட்டான் ரட்சிக்கப்படாதவன். ஒரு நாள் தேவனுடைய ரட்சிப்பை பெற்ற கர்த்தருடைய பிள்ளையினுடைய அன்பை காட்டிலும் இந்த உலகத்தாருடைய அன்பு பெரிதாக இருக்காது. ஏனெனில் கிறிஸ்துவனுடைய இரத்தத்தின் அன்பு, கிறிஸ்துவனுடைய தியாகத்தின் அன்பு அவருடைய பிள்ளைகளுக்குள்ளாக ஊற்றப்பட்டிருக்கிறது. மாம்ச சிந்தையை நீங்கள் உங்களுடைய சிந்தைகளிலிருந்து விலக்கி போட்டால் உலக சிநேகிதத்தையும் உங்களை விட்டு விலக்கி போட முடியும். சிலர்லாம் அழுகிறாங்க, உங்களுக்கு தெரியுமா தெரியாதா? உங்கள் வீட்டெல்லாம் அப்படிப்பட்டவங்க பேசுகிறாங்களோ இல்லையா? சில ஊழியர்கள், நல்லா கேளுங்க, இன்னைக்கு ஊழியக்காரவங்க நிறைய பேர், விசுவாசிய நிறைய பேர் அழுகிறாங்க. எப்படி அழுகிறாங்க தெரியுங்களா? கேளுங்க, இன்னைக்கு நிறைய பேர் அழுகிறாங்க, ஃபோனில் நேரில் வந்து அழுகிறாங்க. என்ன சொல்லி அழுகிறாங்க தெரியுங்களா? என் கணவனார், என் மனைவி, என் பிள்ளைங்க இப்படி எங்களை விட்டு பிரிந்து போகிறாங்க. மனதளவில் பிரிஞ்சிருக்கிறாங்க, உடல் அளவில் பிரிஞ்சிருக்கிறாங்க. நல்லா கேளுங்க, மனதளவில் பிரிஞ்சிருக்கிறாங்க, உடல் அளவு பிரிஞ்சிருக்கிறாங்க. அழுகிறாங்க. காரணம் என்னன்னு கேட்டால், அவங்கள உட்கார வச்சு கொஞ்சம் நேரம் ஆறுதலை வசனத்தை சொல்லி அவங்கள கேட்டால் அவங்க சொல்கிற ஒன்று தான், மாதிரி இல்லை, அவள் வேற யாரையும் நேசிக்கிறா. அது சகோதரி சொல்லும்போது சில சகோதரி சொல்கிறாங்க, இப்போ மாதிரி அவர் இல்லை, செல்ஃபோனில் எனி டைம் வேறு யாரு கூட சாட் பண்ணிகிட்டே இருக்கிறாங்க. நான் கண்டுபிடிச்சிட்டேன், தூங்கும்போது அந்த ஃபோனுக்கு பேசும்போது இன்னும் யார் பேசுகிறாங்க, இவ பேசுகிறா, அவ பேசுகிறா. பிள்ளைகளை இன்னைக்கு பாருங்க, பிள்ளைகளை குறித்து பெற்றோர்கள் அழுகிறாங்க. சீக்கிரத்தில் இவன் யாரு கூடயோ போயிடுவான் போல, யாரு கூடயோ இவன் போயிடுவான் போல, இவ்வளோ தூரம் வளர்த்து இவனை பெரிய ஆளாக்குன்னு நினச்சேன், எவ்வளையோ நேசித்துக்கிட்டு இருக்கிறான், யார் யாருக்கும் மெசேஜ் அனுப்புகிறான். காரணம் என்னன்னு தெரியுங்களா? மாம்ச சிந்தை டெவலப் ஆகி, மாம்ச சிந்தை வளர்ந்து வளர்ந்து உலக சிநேகத்துக்குள்ளே உங்களை கொண்டு போச்சு. உலக சிநேகம் வளர வளர இன்னைக்கு உங்கள் குடும்பத்தாரையும் உங்களை விட்டு பிரிக்குதுங்க. உங்கள் குடும்பத்தாரை உங்களை விட்டு பிரிச்சுட்டு இருக்கு. ஆனால் உன்னை மறந்துடாதீங்க, இது தேவனுக்கு விரோதமான பகையாக இருந்த போதிலும் உங்களை தேடி தாங்க வர்றாரு உங்கள் ஆண்டவர். உங்கள் பிள்ளை பிரிஞ்சு போகிறான், உங்கள் கணவன் உங்களுக்கு துரோகம் பண்ணுறான், உங்கள் மனைவி உங்களுக்கு துரோகம் பண்ணுறான், உங்கள் பெற்றோர்கள் உங்களை விட்டு பிரிஞ்சு போகிறாங்க. ஆனால் உங்கள் இடத்துல இருக்கிற அந்த மாம்ச சிந்தைங்கிற பகை, உலக சிநேகிதங்கிற பகை உங்களை அழித்திருக்கணும். ஆனால் தேவனை என்ன செய்கிறது என்றால், அவருடைய அன்பு உங்களை தேடி வர வைக்கிறது, உங்களுக்காக பரிந்து பேசுகிறது, உங்களை அவருடைய உள்ளங்கைகளில் வரைந்து வைத்திருக்கிறபடினால் உங்களை தள்ள அவருடைய மனம் ஒருபோது இடம் கொடுக்கிறதில்லை. உங்களை தள்ளிவிட வேண்டும் என்று உலக சிநேகிதமும் மாம்ச சிந்தையும் போராடி கொண்டே இருந்தாலும், கர்த்தர் ஒரு நாளும் ஒரு இமை பொழுதாயிலும் உங்களை தள்ளிவிட வேண்டும், உங்களை ஒதுக்கி வைத்து விட வேண்டும் என்று அவர் சிந்திக்கிறதே இல்லை. கர்த்தர் எவ்வளவு அன்புள்ள தெய்வம். தகப்பன் தன் பிள்ளைக்கு இறங்குகிறது போல
அவருக்கு பயப்படுகிற உங்கள் ஒவ்வொருவர் மேலும் அவர் இறங்குகிறார். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? என்னுடைய ஆண்டவர் என் மேல சிநேகமா இருக்கிறாருன்னு யாரெல்லாம் உணர முடியுது? எத்தனையோ துரோகம் செய்தேன், அத்தனையும் மன்னித்தீர் என்று இந்த பழைய பாடலை கொஞ்சம் கவனிங்க. வல்லர் இருக்கிற இடங்கள்ல அப்படியே முழங்கால் படியிட்டவர்களால், முழங்கால் படியிட முடியாதவர்கள் எழுந்து நின்று சொல்ல போகிறோம், என் சரீரத்தில் இருக்கிற மாம்ச சிந்தை என்கிற பகை, உலக சிநேகிதம் என்கிற அந்த பகை எவ்வளவு கொடூரமானது என்பதை இன்றைக்கு நான் அறிந்திருக்கிறேன். சத்தம் இல்லாமல் சேர்கள்லாம் அமைதியாக எழுந்து நின்று முழங்கால் படியிட முடிந்தவர்கள் முழங்கால் படியிட்டு, தகப்பனே நீர் என்னை எவ்வளவாய் சிநேகிக்கிறீர், எவ்வளவாய் என்னை தேடி வருகிறீர், மீண்டும் மீண்டும் என்னை தேடி வருகிறீர். என் மாம்ச சிந்தை என்கிற அந்த பகை, உலக சிநேகிதம் என்கிற உமக்கு விரோதமான இந்த பகை என்னை விட்டு அழியட்டும். உமக்கும் எனக்கும் இடையில இருந்த பகையை நீர் சிலுவையில் கொன்றீர், பகையாய் நின்ற பிரிவினையை தகர்த்தீர். மீண்டும் அதற்கு நான் இடம் கொடாதபடி என்னை காத்தருளும். இருக்கிற இடங்களை கண்களை மூடி எல்லாம் ஜெபிக்கலாமா?